நேற்று நிறைய மேட்சஸ் முடிஞ்சிருக்கு அண்ட் ப்ரீமியர் லீக்ல 28 கேம் வீக் கரெக்டா. ஸோ எக்கச்சக்க விஷயங்கள் நடந்திருக்குப்பா. ஸோ அதை பற்றி எல்லாமே பேசணும். அண்ட் ஆல்ரெடி ப்ரிடிக்ஷன் கிங் யார் கேம் வீக் 28 அப்படின்ற மாதிரி டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து இந்த தடவை வேறு லெவல் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கீங்க பீங் ஃப்ராங்க். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன 1-2 கேம்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு. அண்ட் டெஃபினட்டாக இந்த வாரம் அதாவது 28 யார் ப்ரிடிக்ஷன் கிங், ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அண்ட் மேட்சஸ் நம்ம பசங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எஸ் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் பாய்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இந்த ஸ்ட்ரீம். ஸோ அரவிந்த், ரிஷி எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தி இஸ் தேர். அண்ட் வெல்கம் பாய்ஸ். ஸோ ஆல்சோ வேறு யாராவது புதுசாக நம்ம லைவை பார்க்குறீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன் பாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் ஆல்சோ நம்ம பசங்களை மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஜிம்மி இஸ் பேக், சர்வேஷ் வந்திருக்காரு. சர்வேஷ் என்ன ஆச்சு? ஸோ டெஃபினட்டாக பேசலாம். அண்ட் பிரமோத் இஸ் ஆல்சோ தேர். ஸோ எல்லாருக்குமே பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு என் கூட யாரும் வரல, பேசிக்காக லிங்க்ஸ் வரல. ஸோ அதனால் இந்த ஷோவை வந்து நானே ஃபுல்லாகவே ஹோஸ்ட் பண்ணி முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. அண்ட் ஸ்ட்ரீம் முடிகிற வரைக்கும் ப்ளீஸ் இன்ட்ராக்ட் பண்ணுங்க என் கூட. ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுறது தான், பட் எகெயின் நான் ஒரு காலாக கொடுக்குறேன். அண்ட் பார்த்தி ஆல்ரெடி சொல்லியிருக்காருப்பா, மை ப்ரிடிக்ஷன் வுல்வர்ஹாம்ப்டன் வின்னு. பெரிய ஹார்ட் அட்டாக் அது சீரியஸாக. ஆஸ்டன் வில்லா வந்து ஃபார்ம் அப்படி இப்படின்னு இருந்தது, பட் என்னடா உல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரெக்கார்டையுமே பீட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக இருந்தது வந்து 12 பாயிண்ட்ஸ், அதுதான் இருக்கிறதே லோவஸ்ட். சவுத்தாம்ப்டன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இதை வந்து நான் இந்த வருஷம் வரமாட்டேன்டா, என்ன தான் ரெலிகேட் ஆனாவும் அந்த இதில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 பாயிண்ட்ஸ் எடுத்து வுல்வர்ஹாம்ப்டன் வந்து ரெலிகேஷன் ஜோனில் தான் இருக்காங்க. பட் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணல. ஸோ தே ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் டீம் இந்த மாதிரி கம்மி பாயிண்ட்ஸில் ரெலிகேட் ஆக போகிறதுன்றது இல்லை. 13 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க, சேஃப் தான். அண்ட் எஸ், ஸோ எல்லாமே பார்க்கலாம் பாய்ஸ். அண்ட் கமிங் பேக் டு திஸ் ப்ரீமியர் லீக் டேபிள். ஸோ ப்ரீமியர் லீக் டேபிளில் ஆஸ் யூஷுவல் யார் இருப்பா? ஸோ ஆர்சனல் செல்சி மேட்ச்சில் வந்து 3 கோல் ஆர்சனல் அடிச்சிருப்பாங்க. அண்ட் அடிச்சு ஸோ பேசிக்காக 64 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் லீடில் டேபிள் டாப்பில் இருக்காங்க. அண்ட் அப்படியே செகண்ட் பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டி, பின்னாடியே வருவேண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு லீட்ஸ் கிட்ட ஒரு வின் பண்ணிட்டு அவங்களும் வந்திருக்காங்க. 5 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கும் ஆர்சனலுக்கும். அண்ட் தேர்டு என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். யுனைடெட் மேலே இருக்காங்க கோல் டிஃபரன்ஸில், ஆஸ்டன் வில்லாவை கீழே அமுச்சு விட்டு. அண்ட் அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லா 4th அண்ட் 5th லிவர்பூல் வந்துட்டாங்க, செல்சியை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அண்ட் 6th செல்சி இருக்காங்க. செல்சியோட சிச்சுவேஷன் ரொம்ப கவலைக்கிடமாக போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ அதை பற்றி நம்ம பேசலாம். இன்னைக்கு ஃபுல் செஷன் வந்து இதை பற்றி பேச போகிறோம், டவுட்டே கிடையாது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து கோல்ஸ் ஆப்வியஸாக ஹாலண்ட் இந்த மேட்ச் ஆடல, பட் ஸ்டில் ஹாலண்ட் நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அசிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் 13 அசிஸ்ட் போட்டிருக்காரு. 20 அசிஸ்ட் எடுப்பாரா இல்லையா அது ஒரு பெரிய கொஸ்டின். அண்ட் டேபிள் எல்லாமே டெஃபினட்டாக பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், நம்ம டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கேம் வீக் 28ஓட ப்ரிடிக்ஷன் கிங் யார் அதை பார்த்துடலாம். ஸோ எஸ், ஸோ இதுதான் பாய்ஸ் ப்ரிடிக்ஷன் கேம் வீக் 28ஓட ப்ரிடிக்ஷன் கிங் யார் அப்படின்னு. அண்ட் பெரிய கங்க்ராட்ஸ் டு ரிஷி. ஸோ ரிஷி தான் வந்து 7 கேம்ஸ் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி கேம் வீக் 28ல் டாப்பில் இருக்காரு. ஸோ வெல் டன் ரிஷி. சம ப்ரிடிக்ஷன் எல்லாமே எப்படி பண்ணீங்கன்னு தெரில, பட் சூப்பரான ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ உங்களோட கமெண்ட்டில் நான் டெஃபினட்டாக வெயிட் பண்ணிருக்கேன், எப்படி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா 6லேயே நிறைய பேர் இருக்காங்க. 6 மேட்சஸ் ப்ரிடிக்ட் பண்ணதுலேயே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராஜேஷ் போன தடவை டாப்பர், இந்த 27ல் அவர் தான் டாப்பராக இருந்தார். அண்ட் இந்த தடவை வந்து அவர் வந்து செகண்டு, 6 பாயிண்ட்ஸ், 6 கேம்ஸ் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பாண்டி, ஜிம்மி வந்திருக்காரு அந்த டாப் 4 லிஸ்ட்டில். அண்ட் பிரவீன் அப்படி எல்லாருமே இருக்காங்க லிஸ்ட்டில். இந்த வீக் சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, சீரியஸாகவே சொல்லணும். ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இப்படின்னு போச்சு, ஒத்துக்கிறேன். கேம்ஸ் வந்து நம்ம நினச்சது நடக்கவே இல்லை. பட் இந்த தடவை சூப்பரான கால், சூப்பராக ஃபர்ஸ்ட் கேம் கம்பேர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது, 27th வீக் கம்பேர் பண்ணும்போது 28th வீக் வேறு லெவல் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாரு. எஸ் அரவிந்த், எத்தனை முடிச்சிருக்கீங்க? 6ல் இருக்காரு அரவிந்த். ஓகே, ஸோ எஸ் அரவிந்த், பரவாயில்ல அரவிந்த், நாட் பேட். சீரியஸாக ஒரு கேம் தானே, நெக்ஸ்ட் வீக்கில் பிடிச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ நோ அரவிந்த் ப்ரோ, ஐ எம் யுனைடெட் ஃபேன் அப்படின்ற மாதிரி ரிஷி கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ரிஷியோட லோகோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் அரவிந்த் இஸ் அ டை-ஹார்ட் யுனைடெட் ஃபேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஜிம்மியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ கேம் வீக் 28னால. அண்ட் ஆல்சோ பசங்க என்ன சொல்லியிருக்காங்க, சச்சின் சொல்லியிருக்காரு, ஹவு லாங் ப்ரோ யூ ஆர் வாட்சிங் ஃபுட்பால் அண்ட் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர்?
ஃபுட்பால் வந்து நான் சீரியஸாக ரொம்ப வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் டெஃபினட்டாக தனியாக சொல்கிறேன், எப்போ இன்னொரு ஸ்ட்ரீமில் சொல்கிறேன். அண்ட் ஃபேவரட் பிளேயர் ஃபார் மீ ஆல் டைம் ஜினடின் ஜிடேன். ஸோ அவர் தான் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்பால் பிளேயர். ஸோ அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அண்ட் எஸ், ஸோ ப்ரிடிக்ஷன் சீரியஸாக நீங்கள் விளையாடுனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதால தான் இப்படி போச்சு. அண்ட் பசங்க எல்லாருமே 32 பீப்புள் கிட்ட விளையாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து சில மேட்ச் தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. மேபி அவங்க எல்லா மேட்சும் ப்ரெடிக்ட் பண்ணால் மேபி அவங்களும் வந்திருக்கலாம். ஸோ இது வந்து 28th வின்னர். பட் ஓவரால் அதாவது 2 வீக்ஸும் சேர்ந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் அதையும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? ராஜேஷ் தான் இருக்காருப்பா. ஸோ எஸ், அவர் தான் வந்து டாப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே செகண்ட் பார்த்தா பாண்டி இருக்காரு. தேர்ட் ஜிம்மி வந்துட்டாருப்பா, வேற லெவல் ஜிம்மி. ஸோ தேர்ட் இருக்காரு ஆல் டைம்ல. ஸோ பேசிக்காக 2 வீக்ஸ் கம்பேர் பண்ணி ஆட் பண்ண பாயிண்ட்ஸ்ல இது. அண்ட் பிரவீன் 4th, சிவனேஷ், யுவராஜ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் எஸ், ஸோ லிஸ்ட் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. பேசிக்காக இது வந்து என்ன, அது கரெக்டா? எஸ், கரெக்ட் தான். ஸோ யுவி இருக்காரு, அரவிந்தும் இருக்காருப்பா டாப் 5ல. அண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எஸ், 20 years old bro அப்படின்ற மாதிரி ஏஜ் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். எனிவேஸ், ஸோ வெல் டன் டு ஆல் ஆஃப் தம் பாய்ஸ். ஸோ சீரியஸாக 28 வீக்ஸ் இல்லாமல் 27 and 28 சேர்த்து இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனாவது இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக், அதாவது மிட் வீக்கில் ஒரு கேம்ஸ் இருக்குது நிறைய. ஸோ பேசிக்காக வெனஸ்டே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஸோ மிட் வீக் கிளாஷ் இருக்குது. ஸோ யுனைடெட் வந்து நியூ கேசல் கூட விளாட்றாங்க, சிட்டி வந்து நாட்டிங்ஹாம் கூட விளாட்றாங்க, ஆர்சனல் வந்து பிரைட்டன் கூட விளாட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன ஆக போகுதுன்னு டெஃபினட்டாக பார்க்கலாம். 5 points ஆர்சனல் லீடை தக்க வைக்கிறாங்களா, இல்லை சிட்டி வந்து மேலே வந்துருவாங்களா, அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்த பற்றி நம்ம டெஃபினட்டாக பேசலாம். அண்ட் எஸ், ஸோ கமிங் பேக் டு த ப்ரிடிக்ஷன் பண்ணது தான். ஸோ ஆப்வியஸாக லிவர்பூல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் மேட்ச் 7:30 இருந்தது. ஸோ அந்த மேட்ச்ல இருந்து ஒரு பூஜை போட்டு ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ வெஸ்ட் ஹாம் கூட விளாட்னாங்க. யாரெல்லாம் பாய்ஸ் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணீங்க. பட் 5-2 நினச்சிங்களா? சீரியஸாகவே 5-2 அடிப்பாங்கன்னு. எக்கிட்டே வேற லெவல் மாஸ்டர் கிளாஸ். அண்ட் நிறைய பேர் பயங்கரமான ஜோன்ஸ் தலை வேர் இஸ் லிங்க்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டார் ஜோன்ஸ். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வர முடியவில்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் டீம், அதாவது நாளைக்கு பண்ணும்போது டெஃபினட்டாக ஐ வில் ஜாயின் இன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருமே கேட்டதாக சொன்னார் அவர். ஸோ எஸ், இந்த ஸ்ட்ரீம் வந்து நான் மட்டும் தான் இருக்க போகிறேன். அண்ட் ஜோன்ஸ் என்ன, ஆர்சனல் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ எஸ், டெஃபினட்டாக அதை பற்றி பேசலாம். ஜெயிச்சிட்டாங்க ஈஸி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் எஸ், 12th நம்ப முடியல அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்லுங்க. எஸ், அண்ட் பாய்ஸ் லிவர்பூல் பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. பீங் ஃப்ராங்க் சொல்லணும்னா எல்லா மேட்சும் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரீமியர் லீக்ல ஃபார்ம் அப்படி இப்படின்னு தான் இருந்தது, இன்னும் அவுட்டாக தான் இருந்தாங்க. பட் இப்போ சூப்பராக வந்து போன மேட்ச் வந்து நல்லா ஆடிருப்பாங்க. போன மேட்சும் லாஸ்ட் மினிட் கோல் நினைக்கிறேன் நாட்டிங்ஹாம் கிட்டல. ஸோ வெஸ்ட் ஹாம் கிட்ட வந்து 5-2 அடிச்சிருக்காங்கப்பா. எக்கிட்டேக்கே வேற லெவல் ஆடினு இருக்காரு. அண்ட் அந்த மேட்ச்ல இது மட்டும் கிடையாது, ஸோ வேற விஷயங்களுமே நடந்தது. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வை நாட் எக்கிட்டேகே, சூப்பரான 2 கோல் ஒரு அசிஸ்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ல இருந்தாரு. அண்ட் ஆல்சோ வேண்டைக்கும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் வேண்டைக்கு. ஸோ கோல் கான்ட்ரிபியூஷன் வந்து கிட்டத்தட்ட 22 எக்கிடேக்கே. ஸோ எல்லா ப்ரீமியர் லீக் மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் லீக், ஆல் காம்படிஷன், பேசிக்காக ஆல் காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது வேற லெவல் ஸ்டார்ட் வச்சிருக்காரு எக்கிடேகே. சூப்பரான ஒரு ஷைனிங் எக்கிடேகே வந்து லிவர்பூலுக்கு வந்தது. ஸோ இசாக்கோட இன்ஜுரி அப்படி இப்படின்னு இருந்தது. லாஸ்ட்டில் தான் எக்கிடேகே வாங்கினதுக்கு அப்புறம் இசாக் வாங்குவோம் கரெக்டாக. எஸ், பட் எக்கிடேகே ஸ்டில் விளையாடினாரு. இன்ஜுரிஸ் நடுவில் இருந்தது, 2-3 மேட்ச் விளையாடல. பட் செம்ம ஸ்ட்ராங்காக வந்து 22 கோல் கான்ட்ரிபியூஷன் சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் பண்ணியிருக்காரு, பெரிய விஷயம். ஸோ சீரியஸாக ஒரு பிகெஸ்ட் ஷவுட் அவுட் டு எக்கிடேகே. அண்ட் ஃப்ரான்ஸ் ஸ்குவாட்லேயுமே வந்து நம்ம தலை செலக்ட் ஆகிடுவார். ஸோ டவுட்டே கிடையாது. ஈ வில் பி இன் ஃப்ரான்ஸ் ஸ்குவாட் ஃபார் த வேர்ல்ட் கப், அதுலேயுமே டவுட் கிடையாது. அண்ட் வாட் வி போத் ப்ரெடிக்டர் இஸ் இன்கரெக்ட் ஃபார் குட். எஸ் ஜோன்ஸ், நீங்களும் அதானே நினச்சிங்க. ஸோ அப்போ நான் நினச்சது தப்பு இல்லையே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் 5-2 எதிர்பார்க்கல. ஆக்சுவலி 2 பேருமே மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ வெஸ்ட் ஹாம் வந்து மேபி ஒரு 10 minutes or 15 minutes தே கன்சிடர்ட் அ கோல். அங்கேயே முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு. மேபி கொஞ்சம் லாங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தக்க வச்சிருந்தாங்கன்னா மேபி செகண்ட் ஹாஃப்ல ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க வெஸ்ட் ஹாம். சீரியஸாக யுனைடெட் கிட்ட அதான் பண்ணாங்க. நான் அந்த ஒரு ஐடியாவில் தான் வச்சிருந்தேன். பட் ஈச் கேம் அவங்க அப்ரோச் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஈச் கேம் வச்சு வி கேனாட் கம்பேர். ஸோ அதுதான் இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கே லிவர்பூல் அடிச்சாங்க. லிவர்பூல் அதுக்கப்புறம் 5-2 அடிச்சு முடிச்சிருக்காங்கப்பா. மெக்காலிஸ்டர் கிட்ட இந்த கோல் வந்திருக்கும், எல்லாருமே அடிச்சாங்க. அண்ட் எஸ், பிரமோத், both teams had more chances to score. Liverpool is more clinical. That's the difference between Liverpool. Panicked after West Ham 2 goal. Okay, West Ham வந்து அந்த 2 goals அடிச்சதுக்கு அப்புறம் வந்து லிவர்பூல் லைட்டா பேனிக் ஆனாங்கன்னு சொன்னாங்க. பட் அகைன் அந்த சாம்பியன்ஷிப்
மென்டாலிட்டி லிவர்பூலுக்கு இருக்குல்ல ப்ரோ. ஸோ கிளினிக்கலாக இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டாப் டீம் அண்ட் த ரெலிகேஷன் ஃபைட்டிங் டீம் இல்லை. ஸோ அதுதான் ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். பட் வெஸ்ட் ஹாம் வந்து ரெலிகேஷனில் இருப்பாங்களா இல்லை மேலே வந்துருவாங்களா பாய்ஸ்? வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து யார் இருக்கா? நாட்டிங்ஹாம் இருக்காங்க அண்ட் பர்ன்லி, உல்வர்ஹாம்ப்டன் அவங்க தான் இருக்காங்க. நாட்டிங்ஹாமும் தோத்துட்டு தான் இருக்காங்க ஒரு சைடில். அதை பற்றி பேசலாம். அண்ட் அதில் செட் பீஸ் எஃப்சி லிவர்பூல், எஸ் அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பேசிக்காக வந்து ஒரு டைமில் செட் பீஸில் கொஞ்சம் புவராக இருந்தாங்க. பட் இப்போது 6 கோல் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்குப்பா வேன் டைக் கிட்டேருந்து. ஸோ 8 கேம்ஸில் வந்து 6 கோல் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. நல்ல விஷயம் வேன் டைக் பொறுத்த வரைக்கும். ஸோ நடுவில் வந்து அவங்களோட செட் பீஸ் மேனேஜரையா யாரையும் சாக் பண்ணாங்க லிவர்பூல் பை த வே. அதுக்கப்புறம் வந்து திருப்பியுமே வந்துட்டு இப்போ வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அதான் இவருமே சொல்லியிருக்காரு, ப்ரோப்ஸ் தேவையில்ல ப்ரோப்ஸ். ஏன் ப்ரோப்ஸ் போன ப்ரிடிக்ஷனுக்கு வரல? ஸோ போன தடவை சூப்பராக ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தீங்க, பட் கேம் வீக் 28க்கு நீங்கள் வரல. எனக்கு வருத்தம்பா. பட் எனிவேஸ் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷனுக்கு வர பாருங்க. அண்ட் ஆல்சோ ஜோன்ஸ் செகண்ட் ஹாஃப் இஸ் ஈக்குவல் ஃபார் போத். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லிவர்பூல் ஓவர் பவர் வெஸ்ட் ஹாம். எஸ் அதான் ஜோன்ஸ், அங்கேயே கேம் முடிஞ்சிடுச்சு. நான் பேசிக்காக வெஸ்ட் ஹாம் மேலே வந்து நூனோ எஸ்பிரிட்டோ உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டிஃபென்சிவ் ஓரியன்ட் மேனேஜர் தான். அண்ட் அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி கோல் கன்சீட் பண்ணும்போது ஆப்வியஸாக அதை விட பேனிக்ட். அங்கேருந்து திருப்பி கம்பேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் லிவர்பூல் ஒரு சைடில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி இன் அண்ட் அவுட்டாக தான் கேம் போச்சு. பட் ஃபைனலி 5-2 அப்படின்ற மாதிரி முடிச்சு வேன் டைக் கேப்டன் 6 கோல்ஸ் 8 மேட்சஸில் ஒரு நல்ல ஸ்டார்ட் வேன் டைக் பொறுத்த வரைக்கும். அண்ட் எஸ் ஓகே, ஸோ பேசிக்காக இது நடந்தது. அண்ட் இன்னொரு சைடில் எஸ் ரிஷி டெஃபினட்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யுனைடெட் பற்றி பேசும்போது நான் அது கிளியராக சொல்கிறேன். அண்ட் மீன்வைல் இந்த மேட்ச் வந்து டெஃபினட்டாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ரெலிகேஷன் ஃபைட்டிங் டீம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட செகண்ட் வின் ஆஃப் த சீசன் இஃப் ஐம் நாட் ராங். ஃபஸ்ட்டு ஸ்பர்ஸ் அடிப்பாங்களா, அதுக்கப்புறம் இப்போ தான் அடிக்கிறாங்களா. 13 பாயிண்ட்ஸில் இருக்காங்க உல்வர்ஹாம்ப்டன். அண்ட் ஆஸ்டன் வில்லா 3rd இருக்காங்க டேபிளில். ஒரு டைம் ஆர்சனலில் 2-2 ட்ரா ஆகும் மேட்ச்சு. இப்போ என்னென்னா ஆஸ்டன் வில்லாவை 2-0 அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா யார் கோமெஸ் தான் அடிச்சாரா? யார் கோமெஸ் தான் அடிச்சிருப்பா. 2 கோலுமே கோமெஸ் தான் அடிச்சிருக்காங்க. சாண்டியாகோ கோமெஸ், அதுக்கப்புறம் இன்னொரு கோமெஸ் அடிச்சிருப்பான். அண்ட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ், எஸ் ஆப்வியஸாக அந்த மேட்ச்சில் வந்து குவாலிட்டி தட் மேட்டர்ஸ். அந்த டைமில் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அங்கே வந்து லிவர்பூல் தே ப்ரூவ் தட் நான் வந்து போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன்ரா நான், என்ன போய் இப்படி பண்ணுறியடான்ற மாதிரி ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ டெஃபினட்டாக லிவர்பூல் டிசர்வ் தட் வின். ஸோ ஆல்சோ வந்து பசங்க வந்து 5th வந்துட்டாங்க டேபிளில் லிவர்பூல். ஓகே, பட் நெக்ஸ்ட் மேட்ச் வில் மூவ் ஆன். உல்வர்ஹாம்ப்டன் 2 கோல்ஸ் ஆச்சு ஆஸ்டன் வில்லாவை முடிச்சு விட்ருக்காங்கப்பா. ஸோ அது வந்து யாருக்கு சந்தோஷமாக இருந்ததோ தெரில. டெஃபினட்டாக யுனைடெட் ஃபேன்ஸுக்கு டெஃபினட்டாக சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அதால் யுனைடெட் 3rd வந்திருக்காங்க. அண்ட் யுனைடெட் ஃபேன்ஸ் வில் பி வெரி ஹாப்பி ரிகார்டிங் திஸ் ரிசல்ட். ஸோ சேம் பாயிண்ட்ஸ் தான், பட் கோல் டிஃபரன்ஸ் வைஸில் பார்க்கும்போது யுனைடெட் ஆர் ஹெட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. வூல்வ்ஸ் கேம் வேறு லெவல். ஐ திங்க் தே பிளே லைக் திஸ், they have a good chance of survival. Mark my words, their maximum matches are with the bottom of teams. Okay, ஜோன்ஸ் ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இனி வர மேட்சஸ் எல்லாமே பாட்டம் ஆஃப் டீம் கிட்ட தான் உல்வர்ஹாம்ப்டனுக்கு இருக்கு. இதே மாதிரி உல்ஸ் கண்டினியூ பண்ணுறாங்க அவங்க கேம் அப்படின்னா ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க. மேபி மேலே கூட வரலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காங்க? 24 நினைக்கிறேன்ல. ஸோ மேலே ரெலிகேஷன் தாண்டணும் அப்படின்னா. அண்ட் மேபி ஸ்பர்ஸ் வந்துருவாங்களா? ஜோன்ஸ் ஸ்பர்ஸ் வர சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. நம்ம ஆல்ரெடி போலில் கேட்டிருந்தோம். அண்ட் பசங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸ்பர்ஸ் ரெலிகேட் ஆக போகுதுன்னு. மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள வச்சு ரெவன்யூ வரும் ப்ரோ, ஸோ மேபி ஸ்கிரிப்டடாக இருக்கலாம், அவங்கள அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜோ கோமெஸ் அண்ட் ராட்ரிகோ கோமெஸ், எஸ் கோமெஸ் தான் அடிச்சிருக்காங்க. டீம்லேயே வந்து ஒரு 4 கோமெஸோ 5 கோமெஸோ வச்சுக்கிறாங்கப்பா உல்வர்ஹாம்ப்டன். பியூனோ 2 பியூனோ வச்சுக்கிறாங்க. டீமே கோமெஸ் பியூனோ அந்த மாதிரி டீமில் தான் இருக்குது. பட் சூப்பராக ஆடுறாங்க. ஜோன்ஸ் வந்து 100% கரெக்ட் தான், சூப்பராகவே ஆடினாங்க. அண்ட் ஆர்சனல் மேட்ச்சில் அந்த கம்பேக் பண்ண ட்ரா. அண்ட் அதுக்கு இல்லாமல் யுனைடெட் கிட்ட ஒரு ட்ரா எடுத்திருப்பாங்க. டாப் ஆஃப் த டீம்ஸ் கிட்ட நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. செல்சி கிட்டயுமே வந்து தோப்பாங்க. பட் நிறைய சான்ஸ் வந்து ஆக்சுவலாக உல்வர்ஹாம்ப்டன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ சீரியஸாகவே நல்ல விஷயம் உல்வர்ஹாம்ப்டன் பொறுத்த வரைக்கும். அண்ட் எஸ் ஐ தாட் ஆஸ்டன் வில்லா வுட் அட்லீஸ்ட் டூ அ ட்ரா. ஜிம்மி நானும் அதான் நினச்சேன். அந்த மேட்ச் வந்து ட்ராக்கு தான் நான் அவுட் போட்டிருந்தேன். பேசிக்காக உல்வர்ஹாம்ப்டன் வந்து மேபி ஃபர்ஸ்ட் ஆஸ்டன் வில்லா அடிப்பாங்க, அதுக்கப்புறம் லைட்டாக உல்வர்ஹாம்ப்டன் தான் அடிப்பாங்க. இல்லை உல்வர்ஹாம்ப்டன் ஸ்டார்டிங் அடிச்சிருவாங்க, ஆஸ்டன் வில்லா 1 கோல் அடிச்சு ட்ரா பண்ணுவாங்க தான் நான் நினச்சேன். பட் 2-0 வந்து கிரைம் சீரியஸா. பட் டிசர்வ் தான் ஜோன் சொன்னது. அண்ட் பசங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டாக அது வந்து டிசர்விங் வின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேங்கர் கோல்ஸ் ட்ரை பண்ணாங்க வில்லா, ஒன்றும் உள்ளே போகல, அவ்வளோதான். எஸ் ட்ரை பண்ணாங்களா பெருசா?
ஓகே அண்ட் கோமெஸ் பினோ எஃப்சி ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தே கரெக்ட்லி யூட்டிலைஸ் வென் பிக் கிளப்ஸ் ஆர் டவுன். எஸ் ஜிமி கரெக்டான பாயிண்ட் அது ஆக்சுவலாக. அண்ட் மசுராய் வில் பி ஸ்டார்ட் அஸ் லெஃப்ட் பேக். கேஸ் பார்ட்டி டெஃபினட்டாக அதை பற்றி பேசலாம். லுக்ஷா ஒரு இன்ஜுரி, பட் என்ன அப்டேட் நான் இதையும் பார்க்கல, நீங்கள் எதாவது அப்டேட் பார்த்ததா சொல்லுங்கள். அண்ட் தேர் சவுத் ஆம்டன் ஸ்ட்ரைக்கர் ஆம்ஸ்ட்ராங் இஸ் குட், பட் லார்சன் இல்லைல்ல. ஸோ ஸ்டான் லார்சன் அவருமே போயிட்டாருப்பா. ஒரு டீம் வந்து இந்த மாதிரி கவலைக்கிடமான சுச்சுவேஷனில் நான் போகிறேன்டான்னு கிறிஸ்டல் பேலஸ் கிளம்பி போயிட்டு இருந்தார். அவரோட நிறைய அந்த அமுச்சு விட்டாங்க. பட் ஆம்ஸ்ட்ராங் சவுத் ஆம்டனில் இருக்கும்போது ஒரு டைம்லலாம் நல்ல பிளேயராக தான் இருந்தார் ஆம்ஸ்ட்ராங். பட் இங்கேயுமே வந்து அப்படி இப்படின்னு விளையாடுறாரு. பட் வயசாயிடுச்சு, ஒரு கோல் வந்து ரூல் அவுட்டும் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வின் பண்ணியிருக்காங்களே, பெரிய விஷயம். அண்ட் லிங்க்ஸ் எங்க எஸ் யுவி வெல்கோயிங் கேமர் லிங்க்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதனால் அவரால் வர முடியவில்லை. ஸோ அதனால் நான் மட்டும் இந்த ஸ்ட்ரீமில் இருப்பேன். அண்ட் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையுமே. அண்ட் புதுசாக நம்ம லைவ் ஸ்ட்ரீம் யாராவது பார்க்குறீங்கன்னா பாய்ஸ் ஃபுட்பால் மேஜர் வீடியோஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ லைவில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம பாய்ஸ் மாதிரி இன்ட்ராக்டும் பண்ணுங்கள். ஸோ ப்ரீமியர் லீக் போஸ்ட் மேட்ச் அனலைஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கேம் வீக் 28 எல்லாம் நடந்தது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம பசங்களோட மோஸ்ட்டாக எந்த டீம்ஸ் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் எஸ் ஸோ கமிங் பேக் டு த ப்ரீமியர் லீக் கேம், உல்ஸ் வந்து முடிச்சு விட்டுருக்காங்க, அதுதான் சொல்லணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் இன்னொன்றுவே இருக்குப்பா. ஸோ இந்த மேட்ச் பற்றி டெஃபினட்டாக ஐ நீட் சம் ரியல் பாசிட்டிவான ஒரு கமெண்ட் எனக்கு தேவை. ஏன்னா இந்த கேம் வந்து சிட்டி ஜெயிச்சிருக்காங்க, டவுட்டே கிடையாது. சிட்டி வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கப்பா லீட்ஸோட ஹோமில், அன்டவுட்டட்லி பரவாயில்ல. பட் கேம் வந்து நான் நினச்சபடி டெஃபினட்டாக போல லீட்ஸ் ஆக்சுவலி டாமினேட்டட். ஸோ ஜோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருப்பார். பட் நியூட்ரல் ஃபேன்ஸுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சிட்டியோட கேம் ஃபஸ்ட்டு 35 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வரவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கோல் வந்துருச்சு செமானியோ கிட்ட இருந்து. பட் ஃபஸ்ட் ஹாஃப் டாமினேட்டட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் லீட்ஸ் தான் சூப்பராக ஆடினாங்க. கால்வெர்ட் லிவனுக்கு நிறைய சான்ஸ் அப்படி இப்படின்னு வந்தது. தே மிஸ்ட் இட். அங்கே தான் வந்து எகெயின் சாம்பியன்ஷிப் டீம் நான் சிட்டிடா நான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி ஒரு கோலை போட்டு சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு ஹேண்ட் பால் வேறு ஏதோ நடக்கும், அது ஸோ அதுவுமே ஹேண்ட் பால் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சிட்டி ஃபேன்ஸ் வாட் இஸ் யுவர் கமெண்ட் ரிகார்டிங் திஸ்? நீங்கள் எப்படி விளையாண்டிங்க லீட்ஸ் கிட்ட? ஸோ ஹாப்பியா இல்லை பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனாக இருந்தது? 3 பாயிண்ட்ஸ் கிடச்சதுக்கு ஐம் ஹாப்பியா? ஸோ டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சர்வேஷ் வந்து எடுத்தோடனே சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாரு. எஸ் லிங்க்ஸ் ப்ரோ லிட்டில் பிஸி ப்ரோ நெக்ஸ்ட் டீமில் ஜாயின். எஸ் ரிஷியமி சொல்லியிருக்காரு. எஸ் அண்ட் லீட்ஸ் மிஸ் லாட்ஸ் ஆஃப் சான்சஸ். எஸ் ஜோன்ஸ் அதை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். சர்வேஷ் கமெண்ட்டுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன் ஜோன்ஸ். ஏன் அப்படின்னா மேட்ச்ல வந்து சிட்டி 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க எகெயின் சொல்லணும் அப்படின்னா. பட் சூப்பராக விளாட்னாங்க லீட்ஸ். ஸோ நான் வந்து ஆர்சனல் வர்சஸ் லீட்ஸ் வந்து ஆர்சனல் 3-0 அடிப்பாங்களா 4-0 நினைக்கிறேன் கரெக்டாக. 4-0 அடிக்கும்போது லீட்ஸோட கேம் எப்படி இருந்தது, இந்த கேம் எப்படி இருந்தது, பேசிக்காக டிஃப்ரென்ஸே நான் சொல்கிறேனே. எகெயின்ஸ்ட் ஆர்சனல் கவுண்டர் அட்டாக் ஐடியாவே லீட்ஸ் கிட்ட வரல நான் பார்த்த வரைக்கும் அந்த கேமில். ஜோன்ஸுமே நோட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். லீட்ஸ் ஆக்சுவலி டிசைடட் டு பிளே வித் பால், புஷன் வச்சு விளையாட பார்த்தாங்க அந்த மேட்ச் ஃபுல்லாகவே. இங்கே அந்த மேட்சை போய் நான் வாட்ச்லவங்களே சொல்லிட்டு இருந்தேன், அவங்க கவுண்டர் ஆடினா தான் ஏதாவது ஒரு சான்ஸ் மாட்டோம் லீட்ஸுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அகேன்ஸ்ட் ஆர்சனல். பட் அவங்க பொசிஷன் வச்சு ஒன்றுமே கிரியேட் பண்ணல அகேன்ஸ்ட் ஆர்சனல், வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சான்சஸ்லாம். பட் சிட்டி கிட்ட சூப்பராக வந்தாங்க அப்ரோச். நீ வந்து நான் லோ பிளாக் பண்ணுறேன் கவுண்டரில் அடிக்கிறேன்னு சொன்னாங்க, அது எல்லாமே ஒர்க் ஆச்சு. பட் எண்டு மட்டும் சரியில்லை, ஃபினிஷிங் சுத்தமாக வரல. அண்ட் டானனுமா 2-3 சேவ் பண்ணான்னு நினைக்கிறேன். பட் அகெயின் ஃபினிஷிங் ரொம்ப மிஸ் பண்ணாங்கப்பா லீட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் 30 minutes லீட்ஸ் டாமினேட்டட். லாஸ்ட் 20 minutes ஆஃப் செகண்ட் ஹாஃப் டாமினேட்டட். தே பிளேட் லாங் பால்ஸ் அகெயின்ஸ்ட் மேன் சிட்டி. எஸ் ஜோன்ஸ் கரெக்டான பாயிண்ட். அது பேசிக்காக அவங்க ஐடியாவோட வந்தாங்க. அதுதான் உங்ககிட்ட பேசிக்காக ஆர்சனல் கிட்ட அது பண்ணவே இல்லை. பால் வச்சு விளையாட பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல ஆர்சனல் கிட்ட. பட் லீட் சிட்டி கிட்ட என்ன பண்ணாங்கன்னா கவுண்டர் அட்டாக் தான் நான் போகிறேன் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. ரன்ஸ் எல்லாமே வந்து கால்வெர்ட் லிவன் ப்ராப்பராக கொடுத்தான், நிறைய ஓப்பனிங் ஆச்சு. அண்ட் ஒரு டைமில் யார் ஒரு ரைட் பேக்கும் நிறைய சான்சஸ் வந்தது, அப்படி இப்படின்னு வந்தது. பட் மிஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அண்ட் சர்வேஷ் ஃபர்ஸ்ட் 25 minutes லீட்ஸ் டாமினேட்டட் பண்ணாங்க ப்ரோ. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 2023 இருந்து 5 PM கிக் ஆஃப் அவங்க தோக்கவே இல்லை. பட் குட் வின். எஸ் இது போன அதாவது ப்ரிடிக்ஷன் அப்போவே வந்து சர்வேஷ் சொல்லியிருந்தார் 5 PMக்கு அப்புறம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் 25 மேட்சஸ் நினைக்கிறேன் சர்வேஷ் சொல்லியிருந்தாரு, தோக்கவே இல்லை லீட்ஸ் அப்படின்னு. அப்படி இப்படின்னு ஹிஸ்ட்ரியெல்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க. 25 மேட்ச் ஆகுது அப்படி இப்படின்னு வின் வந்துருச்சு. பட் லீட்ஸ் மிஸ் சான்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி இன்னும் கிளினிக்கலாக இருந்தால் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லீட்ஸுக்கு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் கூட ட்ரா பண்ணாங்க லீட்ஸ் சிட்டி கூட. எஸ் ஜிமி அதுதான் இந்த இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தார். எஸ் பட் இந்த தடவை வந்து பின்னாடியே வராங்க இப்போ ஆர்சனல், எப்படியோ பிடிச்சிருவாங்களா
தெரில ஜோன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் லீட்ஸ் அண்ட் சந்தர்லேண்ட் நோ ரெலிகேட்டட் ப்ரோ. சந்தர்லேண்ட் ஆல்ரெடி நாட் ரெலிகேட்டட்ல. ஸோ லீட்ஸுமே மேலே இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு சந்தர்லேண்ட் ஆப்வியஸாக சேஃப் ஜோனில் தான் இருக்காங்க, லீட்ஸுமே இப்போ சேஃபில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ யாரு நம்ம ஸ்பர்ஸ் தான் கவலைக்கிடமா இருக்காங்கப்பா, அவங்க தான் கீழே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ உல்வர்ஹாம்ப்டன் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க கீழே இருக்காங்க. நாட்டிங்ஹாமும் கீழே இருக்காங்க. ஸோ எஸ், நாட்டிங்ஹாமுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிட்டியோட பார்ப்போம் அந்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. அண்ட் எஸ், ஸோ செமானியோ பையன் வந்து வேறு லெவல் கிட்டார் செலிப்ரேஷன் நினைக்கிறாரு. ஸோ அண்ட் ஆல்சோ பாய்ஸ், ஹாலண்ட் இன்ஜுரி எனக்கு அப்டேட்டே கொடுக்கலையே பாய்ஸ். நீங்கள் நானும் நினைக்கல இன்ஜுரி எப்போ சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் மினிட் வார்ம் அப் அப்போ இன்ஜுரி ஆச்சா இல்லை அதுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆச்சா? நான் நினச்சேன் FPL கேப்டன்லாம் போட்டு வச்சுருந்தேன் ஹாலண்டை. ஸோ பட் எஸ், ஹாலண்ட் விளையாடவே இல்லை. பட் ஃபார்ச்சுனேட்லி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் என்னோட கேப்டன் ஆனான். ஒரு அசிஸ்ட், ஒரு கோல், போனஸ் பாயிண்ட்டும் கிடச்சிது. எஸ், அண்ட் இட்ஸ் டவுன் டு சிஸ்டம் ப்ரோ. ஹாலண்ட் இருந்தால் அடிச்சிருப்பாங்க ப்ரோ. நூனஸ் நிறைய கிராஸ் பண்ணால் செமானியோக்கு அவ்வளோ ஹெட்டர் கேப்பபிலிட்டி இல்லை ப்ரோ. எஸ், மேபி அது ஒரு ரீசன் தான். ஹாலண்ட் இருந்தால் அந்த கேம் would have been different. அண்ட் சர்வேஷ், ஹாலண்ட் எப்போ இன்ஜுரி ஆனா? எனக்கு அந்த அப்டேட்டே வரல. ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்ச டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ மேன் ஆஃப் த மேட்ச் ஐட் நூரி. ஸோ இவனுமே வந்து நிக்கோ ரெலி வந்து சிஎம் பொசிஷன் புஷ் பண்ணதுனால நம்பால் வந்து லெஃப்ட் பேக் எடுத்துக்கிட்டாரு. ஸோ சூப்பராக விளாட்னாப்பா. அந்த பேஸுமே இருக்குது, கிராஸ் டெலிவரி அவர் தான் வந்து கிராஸும் கொடுப்பாரு செமானியோக்கு. பர்ஃபெக்ட் கிராஸில் டவுட்டே இல்லை. சூப்பரான ஒரு கிராஸ் அண்ட் சூப்பரான ஒரு ஃபினிஷ். பேசிக்காக கரெக்டான ஒரு பொசிஷனில் செமானியோ வந்து அசால்ட்டாக டேப் இன் பண்ணி 1-0 எடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளேயே. அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படி இப்படின்னு போச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஹேண்ட் பாலும் நடந்திருக்கும்பா. அதை பற்றி கமெண்ட்ஸ் எனக்கு டெஃபினட்டாக தேவை. அது ஹேண்ட் பாலா இல்லையா சர்வேஷ்? அண்ட் சிட்டி ஃபேன்ஸ் அண்ட் நியூட்ரல் ஃபேன்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்களோ டெஃபினட்டாக சொல்லுங்கள். அண்ட் கம்பேரிங் டு மேன் சிட்டி, we are not playing well. We see at the last match we are going to take one game at a time. எஸ் ஜோன்ஸ், அதுதான் ஜோன்ஸ் நீங்கள் பண்ணும். ஆர்சனல் வந்து அதுதான் பண்ணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சிட்டி வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன தான் ரிசல்ட்ஸ் எடுத்துடுறீங்களே. ஸோ ரிசல்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும் இட்ஸ் வெல் அண்ட் குட். எப்படியோ வந்துடுது ரிசல்ட்ஸ், செட் பீஸோ ஏதோ ஒன்று ரிசல்ட்ஸ் வருது, என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் வந்துடுது. பட் இந்த கண்டினியூட்டி வேணும். ஸோ March 22 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே எனக்கு தெரிஞ்சு, போத் மேன்செஸ்டர் சிட்டிக்கும் சரி ஆர்சனலுக்கும் சரி. அண்ட் ஆல்சோ பெப்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கேட்பார். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டைட்டில் அடிப்பீங்களே, ஸோ உங்களோட லீக் பார்சலோனா தான் அடிப்பார் நினைக்கிறேன், பார்சலோனாவில் கரெக்ட். அப்போ வந்து எப்படி இருந்தது, ஏதாவது அட்வைஸ் வந்து ஆர்டெட்டா கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஐ எம் நாட் ஹியர் டு கிவ் அட்வைஸ் டு மிக்கல் அப்படின்ற மாதிரி பெப் கார்டியோலா ஒரு மாதிரி ஸ்வாகா சொல்லிட்டு போவார். அண்ட் ராம் வந்திருக்காருப்பா, ஏதோ யூடியூப் செலிபிரிட்டி மேட்ச் ஹாலண்ட் இன்ஜுரின்னு ட்விட்டரில் ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியா ராம்? எனக்கும் தெரியல ராம், என்ன கதைனே புரியல. திடீர்னு பார்த்தா இன்ஜுரி. அண்ட் சர்வே சொல்லியிருக்காரு, இல்லை லைனப்புக்கு முன்னாடியே தான் ப்ரோ இன்ஜுரி வந்துச்சு, வெனஸ்டே வந்துருவான்னு கவலை, வெனஸ்டே வந்துருவானா. ஸோ பேசிக்காக அவ்வளோ பெரிய இன்ஜுரி இல்லைன்ற மாதிரி சர்வேஸ் சொல்லியிருக்காரு. சிட்டி ஃபேன்ஸ், ஸோ ஆப்வியஸாக யூ கேன் பி ஹாப்பி, ஹாலண்ட் வில் பி பேக் அப்படின்ற மாதிரி சர்வேஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஹாலண்ட் டியூவல்ஸ் வின் பண்ணி எல்லாரையும் கேமுக்குள்ளே கொண்டு வருவான் ப்ரோ, அதை பண்ண முடியல. எஸ், ஹாலண்ட் இருந்தால் மேபி ஒரு த்ரெட் டெஃபினட்டாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர், மேபி டாப் 3ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ டாப் 3ல ரேட் பண்ண முடியாது. 1, 2, 3 ஹாலண்ட், எம்பாப்பே அண்ட் ஹாரி கேன். இவங்க 3 பேர் தவிர யார் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கா? ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக தே மிஸ் பண்ணாங்க ஹாலண்டை, அது தெரிஞ்சது. இருந்திருந்தா கேம் would have been different மேபி. அண்ட் எஸ், ஆஷிக் வந்திருக்காரு. ஆஷிக், வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவ் ஆர் சிட்டி ஃபேன்ஸ்? ஆப்வியஸாக எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க, எப்படியோ எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு. கண்டினியூஸாக வின்னிங் மொமெண்டம்லேயே இருக்கீங்க. இந்த மேட்ச் மிட் வீக் அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே டேரெக்டாக போனீங்கன்னா மேட்ரிடோட தான் மேட்ச் நினைக்கிறேன். எஸ், பார்ப்போம் அதை பற்றியும். அண்ட் ஃபேப்ரிசியோ என்ன சொல்லியிருக்காரு? ஃபேப் தலை வந்து பெப் கார்டியோலா on ஹாலண்ட் அவுட் 2 days ago in the last moments of training he had some problems with little injury. It's not a big issue. He's not ready for today. Yes, அதான் சர்வேஷன் சொல்லியிருந்தார். ஆஷிக், தேங்க்ஸ் ஃபார் த அப்டேட். நம்ம ஃபேப் தலை அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது, ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வி கேன் எக்ஸ்பெக்ட் ஹாலண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சிட்டி ஃபேன்ஸ் நோ நீட் டு வரி. ஸோ டெஃபினட்டாக ஹாலண்ட் வில் பி பேக் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஸோ அவையில் நடக்க போகுது, சிட்டியோட ஹோம் தான். ஸோ அந்த மேட்ச்சுக்கு ஹாலண்ட் அவைலபிளாக இருக்க போகிறாரா? ஸோ டவுட் இல்லை. அண்ட் 2 center forward without Haaland, it's not working against low block. ஓப்பனாக இருக்கணும்னு தான் மாமுஷ் செமானியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ், எனக்கு மாமுஷை ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஹாஃபில் சவினியோ வருவார்ல, சவினியோ வந்ததுக்கப்புறம் பெரிய இம்பேக்ட் இருந்ததா? மாமுஷ் அளவுலாம் இல்லைல்ல, தெரில. அண்ட் எஸ், ஆல்சோ ஸோ இந்த மேட்ச்சில் வந்து
அதுதான் முடிஞ்சது. இதுதான் ரிசல்ட்ஸ், ஐ மீன் பேசிக்காக ஸ்டாட்ஸ். ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்து 67%. ஆப்வியஸாக சிட்டி வில் ஹேவ் அ லாட் ஆஃப் பொசிஷன், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் கோல்ஸ் எக்ஸ்பெக்டட் பாருங்களேன், 1.47 லீட்ஸ்க்கு வந்திருக்கு. எவ்வளோ சான்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க பேசிக்காக. ஸோ இல்லைனா 0 பாயிண்ட் சம்திங்லாம் இருக்கும். ஸோ சிட்டி எட்ஜ் பண்ணுறாங்க 1.77 நோ டவுட். அண்ட் 14 ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க லீட்ஸ். மேபி இனியுமே கொஞ்சம் கிளினிக்கலாக இருந்திருந்தா தே வுட் ஹேவ் சஃபர்ட் சிட்டி. ஒரு கோல் சப்போஸ் பண்ணி ட்ரா ஏதாவது மேபி லீட் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இவங்க மிஸ் பண்ணாத சான்சஸ் அடிச்சிருந்தனா லீடே எடுத்திருப்பாங்க. சிட்டிக்கு ப்ரெஷர் வந்திருக்க வாய்ப்புகள் இருந்தது. ஸோ மேபி 1 பாயிண்டோட போயிருந்தாவே ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராக வந்திருக்கும் சிட்டிக்கு. பட் சிட்டி அந்த மென்டாலிட்டி இருக்குப்பா, பெப் இருக்காம்பா. பெப்போட மென்டாலிட்டி மான்ஸ்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். எப்படியோ பண்ணி ஒரு கோல் அடிச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணி 3 பாயிண்ட் எடுத்துட்டான். எஸ், ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் லீட் செமையாக டாமினேட் பண்ணாங்க. எஸ் சார், அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக லீட்ஸ் பிளேட் வெல் சீரியஸாகவே. அண்ட் கார்னர்ஸ் 5 கார்னர்ஸ் லீட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் கம்பேர் டு அதர் டீம்ஸ் ஹூ பிளேட் அகேன்ஸ்ட் சிட்டி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது லீட்ஸ் வந்து டெஃபினட்டாக சூப்பராக விளையாடிருக்காங்க. பட் அகெயின் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எலான் கிரவுண்ட், அவங்க லீட்ஸோட ஹோமில் போயிட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல் கம்ஃபர்டபுளாக பண்ணாங்க. பட் எல்லா டீம்ஸாலையுமே ரெகுலர் பேசிஸில் அது பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் மேபி ஆர்சனல் அகெயின் லீட்ஸோட ஹோமில் விளையாடினா மேபி தே வுட் ஹேவ் சஃபர், சான்சஸ் ஆர் தேர். அப்படி பார்க்கும்போது இல்லை, சிட்டி வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் ஆனாங்க. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் பிரமோத், பெப் டாக்டிக்ஸாக இருக்கும் ப்ரோ. சும்மா இன்ஜுரின்னு சொல்லியிருப்பான், ஈ கான்ட் பெஞ்ச் ஹிம் அண்ட் ஹி மைட் ஹேவ் ரைட். பிரமோத் கரெக்ட் தான் பிரமோத். நம்ம ஆள் வந்து மைண்ட் கேம்ஸ் விளையாடுறதுல பெரிய தலைக்கட்டு பெப்பு. ஸோ ஒரு தடவை ஒன்று பண்ணுறான்னா இன்னொரு தடவை அதோட அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவான். அண்ட் ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி ஃபேன்ஸுக்கே தெரியாது எந்த ஸ்குவாட் விளையாட போகிறான் அப்படின்னு ஒரு வேற லெவலான ஒரு ஐடியா வச்சு தான் பண்ணுவான். அண்ட் எப்போவுமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றது தான் நம்ம பெப்போட ஒரு ஃபவுண்டேஷனே. அதான் அது வச்சு தான் பண்ணுவான். அண்ட் எஸ், அது கூட இருக்கலாம். எல்லாருமே லேட் நைட் கிக் ஆஃப் தான் ப்ரோ. எங்களுக்கு நியூ மேட்ரிடாவே, நியூ கேசல் மேட்ரிட் அவே, வெஸ்ட் ஹாம் அவே, மேட்ரிட் ஹோம், அப்புறம் செல்சி. எஸ், லேட் நைட் கிக் ஆஃப் தான் அப்படின்ற மாதிரி சர்வீஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் மிட் வீக்லேயுமே, அதாவது நெக்ஸ்ட் மேட்சுமே வந்து லேட் நைட் தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட டைம் படி. அண்ட் வி ஹேவ் டாப் 3 ப்ரோ, மோர் 10 பாயிண்ட்ஸ். எஸ், ரிஷி வந்துட்டு எனக்கு டைட்டில் தான்ப்பா, வேறு எதுவும் வேணான்னு. அவங்க 2 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க, நீ யாரா அப்படின்ற மாதிரி தான் ரிஷி சொல்கிறாரு. பட் அகெயின் வி ஹேவ் டு வெயிட். ஸோ 10 பாயிண்ட்ஸ். ஸோ பிட்வீன் யுனைடெட் அண்ட் லீட்ஸ், ஐ மீன் ஆர்சனல். அண்ட் இதுதான் பாய் சிட்டி பொறுத்த வரைக்கும். சிட்டி ஃபைனலாக 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்களுமே வின் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச் பார்த்தீங்களா பாய்ஸ்? ஃபர்ஸ்ட் சண்டர்லேண்ட் லீட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பான்மவுத் எவான்டல்சன் தான் அடிப்பார். எஸ், எவான்டல்சன் அடிச்சு ட்ரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் அடிப்பார் எவான்டல்சன். ஒரு நல்ல ஹெட்டர், ஒரு சூப்பர் கிராஸ், ஒரு சூப்பரான ஒரு ஹெட்டர், 1-1 முடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கு யார் பாய்ஸ் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணீங்க ஆக்சுவலாக ட்ரா அப்படின்னு? மோஸ்ட் ஆஃப் தம் ப்ரெடிக்டட் சண்டர்லேண்ட் வில் வின். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பான்மவுத் வின் தான் சொன்னோம். அண்ட் ஆல்சோ பான்மவுத் வந்து இப்போ வந்து 8 மேட்சஸ் நினைக்கிறேன், 8 மேட்சஸாக தேர் அன்டிஃபீட்டட். பான்மவுத் சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு டைமில் டிப்பில் இருந்தாங்க, கீழே இருந்தாங்க, மிடில் இருந்தாங்க. இப்போ திருப்பியுமே வந்து அந்த கன்சிஸ்டன்சி, வின் வருதோ இல்லையோ ட்ராவாவது எடுத்து அந்த இதை தக்க வச்சுட்டு இருக்காங்க. பேசிக்காக செமானியோ போனதுக்கப்புறம் ஒரு மேட்சும் தோக்கல. ஸோ பான்மவுத் ஸோ சீரியஸாக அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் நிறைய பிளேஸ் போனால் கூட ஸ்டில் மேனேஜருக்கு கிரெடிட் பா, சீரியஸாகவே வேற லெவல் மேனேஜர் என்னை பொறுத்த வரைக்கும். அவன் அட்டாக்கிங் ஓரியன்ட் மேனேஜர் தான், நோ காம்ப்ரமைஸ். டிஃபென்ஸ்லாம் கிடையாது, அட்டாக் தான். அட்டாக் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்ன்ற மென்டாலிட்டியில் தான் நம்ம இரோலாவா ஸோ இருக்காரு. பட் அதை ப்ரூவும் பண்ணிருக்காரு. எல்லா மேட்சும் சூப்பராக விளையாடுறான், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மேனேஜரை. அண்ட் 1 மூமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் ஷிக்ரி அண்ட் ஐட்னரி செமானியோ, அவ்வளோதான். எஸ், அதுதான் ப்ரோ தேவை. ஒரு சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணும், அதுதான் பண்ணாங்க சிட்டி பேசிக்காக. அண்ட் சர்பேஷ் எனக்கு அது சொல்லவே இல்லையே, அந்த ஒரு ஹேண்ட் பால் ஷவுட் மேபி கொடுத்துருக்கலாமா இல்லை கொடுக்கக்கூடாதா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ரிகார்டிங் தட் ஒன்? அதுக்கு போவே இல்லைன்னு நினைக்கிறேன், விஆர் செக் கூட நினைக்கிறேன், போச்சா தெரில. அண்ட் ரயன் பிரதர்ஸ் பற்றி சொல்லுங்கள். எஸ், டெஃபினட்டாக பான்மவுத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். சீரியஸாகவே நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், போன சீசன்லேருந்தே அதே தான் ப்ரோ. அட்டாக்கிங் ஓரியன்ட் டீம், செரீஸ், இந்த தடவையுமே எவான்டல்சன், ரயன் எல்லாருமே சூப்பராக ஆடுறாங்க. பேசிக்காக இவனை செமானியோ ரீப்ளேஸ் பண்ணான், செமானியோ போயிட்டான். அந்த டைமில் அந்த ஸ்லாட்டில் யாரா போடுறது அப்படின்னு ரொம்ப வரிங்காக இருந்தாங்க. இறக்கடா சின்ன பையனை அப்படின்ற மாதிரி சின்ன பையனை இறக்குனாங்க. அண்ட் ஹில், நம்ம பசங்க எவனும் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஹில்லை பற்றி, சூப்பரான ஒரு டிஃபெண்டர், யங்ஸ்டர் அப்படின்னு சூப்பராக ஆடினா. பெட்ரோவிச் எல்லாருமே டீமில் சூப்பராக விளையாடுறாங்கப்பா சீரியஸாகவே. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ட்ரூஃபேட் அவர் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன்ல. எஸ், அவர் கிடைக்கும் கரெக்டாக.
மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு கிடைக்கும். அண்ட் 1-1 முடிச்சிருப்பாங்க. மேபி மேட்ச் would have gone in Bournemouth way. செகண்ட் ஹாஃப் சூப்பர் அட்டாக் பண்ணாங்க பீங் ஃப்ராங்க், பட் ரிசல்ட்ஸ் வரல. அண்ட் Bournemouth should have won. They really played well. Bournemouth had the most draws this season. Yes பிரமோத், டெஃபினட்டாக Bournemouthக்கு வந்து அந்த ட்ராஸ் எல்லாமே வின் கொடுத்துருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ட்ரா வந்து மேபி they are conceding goals அப்படியான்னு தெரில, பட் அட்டாக் சூப்பராக பண்ணுறாங்க. சீரியஸாகவே ஒரு மேட்சை ஃபுல் 90 மினிட்ஸ் பார்க்கலாம். ஒரு நியூட்ரலாக ஒரு கேம் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக Bournemouth கேம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கேமு. அண்ட் அவங்க ஸ்கவுட்டிங் டீமுக்கு தான் ப்ரோ கிரெடிட்ஸ். அவன் செட்டப் கரெக்டாக பிளேயர்ஸ் கொண்டு வரான். எஸ், சூப்பராக பண்ணுறாங்கல்ல. சீரியஸாக நல்லா இருக்குது Bournemouth கேம். ஒரு கேமுமே வந்து அந்த மைண்டில் வந்து அட்டாக் ஓரியன்ட் கேம் தான் இருக்க போதுன்னு தெரியுது. அப்போ கூட பிளேயர்ஸ் வந்து அந்த மென்டாலிட்டி மேட்டர்ஸ். சீரியஸாக இங்கே தான் அது ப்ளே ஆகுது. ஒரு மெயின் பிளேயர் அதுக்கு முன்னாடி வந்து போன சீசன் டீன் ஹாய்சன் மெயின் அவங்களோட டிஃபெண்டர், அவனை வந்து ரியல் மேட்டை தூக்கின்னு போவாங்க. அப்புறம் இன்னொருத்தன் இருப்பானே PSG போவான்னு நினைக்கிறேன், ஜெட்ல ஆரம்பிக்கும் பேர், ஐம் நாட் ஷுர். அவருமே வந்து Bournemouthல வந்து மெயின் டிஃபெண்டர்ஸ் 2 பேருமே வந்து PSG ஒரு சைடில் எடுத்துருவாங்க அண்ட் மேட்ரிட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மேட்ரிட் எடுப்பாங்க. பட் திருப்பியுமே ஒரு கம்பேக் கொடுத்து வரான்ப்பா, சூப்பராக இருக்கான். அண்ட் பெனால்ட்டி இல்லை ப்ரோ, குட்மன்சன் நூனஸ் தள்ளிட்டு இருப்பான், நூனஸ் கீழே தான் இருப்பான். அதுவும் இல்லை, டியாஸ் ஹெட்டில் தான் பட்டுது ப்ரோ. ஸோ பட்டு தான் வந்தது. பட் நான் ஏதோ பார்த்தேன் சார், ஏதோ கையில் பட்ட மாதிரி ஏதோ ஒரு சீன் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக தெரில. எனிவேஸ், கேம் இஸ் ஓவர், கேம் இஸ் டன் அண்ட் டஸ்டட், முடிஞ்சு விட்டது. ஸோ சிட்டி அந்த மேட்சை லீடும் எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் Bournemouth சந்தர்லேண்ட் ட்ராவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் எஸ், டெஃபினட்டாக. ஸோ வேற என்ன மேட்ச் நடந்திருக்கு? ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுப்பா. கேம் வீக் 28 வேற மாதிரி கேமு. ஸோ ஃபஸ்ட்டு 3 கோல்ஸ் வந்து பிரென்ட்ஃபோர்ட் எடுப்பாங்க. கரெக்டாக 3 கோல்ஸ் எடுப்பாங்கல்ல, 3 கோல்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஓன் கோல் வரும். அதுக்கப்புறம் 2 கோல் இவங்க அடிப்பாங்க. ஃப்ளெமிங் வேற லெவல் மாஸ்டர் கிளாஸ். அதுக்கப்புறம் 90th மினிட்ல எகெயின் நம்ம பான்ஸ் அடிப்பான். அண்ட் VAR செக்கில் போயிட்டு ஹேண்ட் பால்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணுவாங்க. சீரியஸாக ட்ரா கொடுத்துருக்கலாம். டிசர்வ் பர்ன்லி அந்த மேட்ச்சு 3-0 டவுன்ல இருந்து 4-4 ஆக்க வேண்டிய ஒரு சான்ஸ் இருந்தது, ஆக்கிட்டாங்க. அப்படின்னு தான் போச்சு கேமு. பட் VAR இன்டர்வென்ஷனில் போயிட்டு அதை கோலை நல்லிஃபை பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் பால் கொடுக்கலாமா? அது பாடியோட க்ளோஸ் கான்டாக்ட் மாதிரி தான் இருந்தது, கொடுத்துட்டாங்க ஹேண்ட் பால். அண்ட் கோலுமே ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நைஸாக 3 பாயிண்ட் பிரென்ட்ஃபோர்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க அவையில் போய். பட் பர்ன்லியுமே சூப்பராக விளையாடுறாங்க. ஜோன்ஸ், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அண்ட் பாய்ஸ், உல்வர்ஹாம்ப்டன் ஒரு சைடில் சூப்பராக விளையாடுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஃபைன், அக்செப்டட். பர்ன்லியுமே சூப்பராக விளையாடுறாங்களே. அந்த ஜென் ஃப்ளெமிங் சூப்பராக விளையாட்டுருக்கான். அவன் எல்லா மேட்சுமே கோல் அடிக்கிறான். அண்ட் இந்த இப்போ ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச்னு கிடையாது, அதுக்கு முன்னாடி பர்ன்லி வென் சஃபர்ட் அப்போவுமே அடிச்சிட்டு இருந்தான் ஆக்சுவலாக. அண்ட் கையில் தான் ப்ரோ பட்டுச்சு. நூனஸ் வாஸ் நாட் ஈவன் லுக்கிங் அட் த பால், ஹீ வாஸ் லுக்கிங் டவுன். ஓகே, பரவாயில்ல ப்ரோ, சூப்பர் கேம் சொல்லியிருக்காரு. டெரிபிள் மேட்ச் ஃபார் பர்ன்லி பிரென்ட்ஃபோர்ட். டெரிபிள் மேட்ச் ஃபார் பர்ன்லி பிரென்ட்ஃபோர்ட். பர்ன்லிக்கு மேபி டெரிபிளாக முடிஞ்சிருக்கு, பட் கேம் சூப்பராக இருந்ததுப்பா. சீரியஸாகவே அந்த கையோட ஓன் கோல் போட்டிருக்கோம். அதை விட்டுருந்தாவே பால் வெளியே தான் போயிருக்கோம்ப்பா. தேவையில்லாமல் கால் விட்டு ஓன் கோலாக மாறி இருக்கும். அண்ட் எஸ், he was looking down அப்படின்ற மாதிரி, நூனஸ் was looking downன்ற மாதிரி சொல்கிறாரு. எஸ், 50-50. பட் எஸ், வில் கோ ஃபார்வர்ட். அண்ட் இதுதான் பாய்ஸ் பேசிக்காக. பிரென்ட்ஃபோர்டோட மேட்சும் சூப்பராக போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். சீரியஸாகவே அந்த மேட்சுமே பிரென்ட்ஃபோர்ட் ஈவன் கான்ட்ராக்டை நம்ம ஆள் சைன் பண்ணிட்டான், கேட் ஆண்ட்ரஸ். அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் இந்த சீசன் யாருமே எதிர்பார்க்கல. நிறைய பிளேயர்ஸ் போனாங்க, மேனேஜர் போனான், எக்கச்சக்க தடவை சொல்லியாச்சு நம்ம. பட் திருப்பியுமே வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க பிரென்ட்ஃபோர்ட் சீரியஸாக. அண்ட் ரொம்ப ஹார்ஷ் டிசிஷன் அகேன்ஸ்ட் பர்ன்லி. ஐ ஃபீல் இட்ஸ் எ கோல். எஸ் பிரமோத், நானுமே அதான் நினச்சேன், கோல் கொடுத்துருக்கலாம். அவ்வளோ ரொம்ப டெலிபரேட்டாக கையில் பட்ட மாதிரி எனக்குமே தோணல. பாடியோட க்ளோஸ் கான்டாக்டில் தான் இருந்தது கையை. லைட்டாக போட்டு அடிப்பான். பான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்போ அடித்தானே தெரில. ஸோ எங்கே இருந்தான் பான்ஸு? ஆஷ்லி பர்ன்ஸ் பர்ன்லிலாம் இருந்தான்ப்பா, லெஜெண்ட் நினைக்கிறான் அவன். பர்ன்லிக்கு கடைசியில் வந்து அடிப்பான், ரூல் அவுட் ஆகிடும். சரி, ஏதாவது ட்ரா கொடுத்துருக்கலாம். பிரென்ட்ஃபோர்டுக்கு ஃபேவராக போச்சு. அண்ட் இனிமே ரெலிகேஷன் ஜோனில் தான் இருக்காங்க பர்ன்லி. ஸோ எஸ், ஸோ டெஃபினட்டாக அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 2 மேட்ச் வந்து சூப்பராக போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். மற்ற மேட்ச் எல்லாமே, சண்டே நடந்த மேட்ச் எல்லாமே வேற ஒரு ரிசல்ட் வந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசலாம். பட் இந்த மேட்சஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லாம் சூப்பராகவே இருந்தது. Bournemouth மேட்சும் சரி, பிரென்ட்ஃபோர்ட் மேட்சும் சரி, சூப்பராகவே போச்சு. அண்ட் இதில் எதுவும் சொல்ல முடியாது, ஆஸ் ரைஸ் ஆஸ் த சேம் சிச்சுவேஷன் பட் VAR doesn't give அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். எஸ், அண்ட்
அனமிகன் வணக்கம் ப்ரோ அப்படின்ற சொல்லி எஸ் அனமிகன் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த ஸ்ட்ரீம். வணக்கம். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அண்ட் இதான் லைவ் நம்ம மீன் நீங்கள் வரவீங்க அஸ் யூஷுவல் தான். அண்ட் எஸ் எப்படி போச்சு மேட்ச்லாம் பார்த்தீங்களா? எப்படி போச்சு ஸ்டாட்ஸ் எல்லாமே? உங்கள் டீம் ஆப்வியஸாக யுனைடெட் ஃபேன் தான் நீங்கள், நான் நம்புகிறேன். வின் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஷிக் வந்திருக்காரு. இது மாதிரி தான் ப்ரோ கிறிஸ்டல் பேலஸ் வர்சஸ் பர்ன்லியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் 2-0 பர்ன்லி கீழே இருந்து 3-0 வின் பண்ணிட்டாங்க. எஸ் சூப்பராக ஆடினாங்கப்பா பர்ன்லி இல்லை? இந்த மேட்சுமே சரி 3-0 டவுன்பா, ரொம்ப கஷ்டம். அதுவும் ரெலிகேஷனில் இருக்கிற டீமு உனக்கு அட்டாக் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க பார். ஹோம் ஒரு சப்போர்ட் இருக்குது, பட் ஸ்டில் அந்த 3-0 அந்த எவ்வளோ கான்ஃபிடன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ரெலிகேஷன் டீம்லாம் டெஃபினட்டாக இது பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் டவுனில் தான் இருப்பாங்க. 3-0 நீ அடிக்கிறியா, நான் வந்து 4-4 ஆக்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்தாங்க, ஆக்குனாங்க. சீரியஸா நல்ல கேம். அண்ட் இஃப் பர்ன்லி கெட் த கோல் ப்ரோ இட் வில் ஃபினிஷ் எஸ் ரிஷி 100% நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஸோ பர்ன்லி அந்த கோல் வந்து 90th மினிட்ல தான் வரும், எக்ஸ்ட்ரா அடிஷனல் டைமில் தான் வரும். அடிச்சிருந்தா 4-4 பேசிக்காக அடுத்த 2 பிளேலே வந்து கேமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது கொடுத்துருந்தா 4-4 முடிஞ்சிருக்கும். பட் சீரியஸாகவே பர்ன்லி வுட் ஹவ் பீன் லைக் ஃபீலிங் பேட். சீரியஸாகவே அந்த கோல் எகெயின்ஸ்டாக கொடுத்தது. ஸோ ஆல்சோ அண்ட் பை த வே இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாய்ஸ். ஸோ லீட்ஸ் கேமில் வந்து நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சி ஃபிளிக்கு ரெட் கார்டு கிடைக்கும். ஸோ சொல்ல மறந்தேன், அந்த விஷயமும் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் நியூ கேசல் 2-1 ப்ரிடிக்ஷன் வந்து, அதாவது 28 நான் வந்தனோ வரலையோ 29th கேம், அதாவது நியூ கேசலோட ஹோமில் நடக்க போகுது. அதுக்கு யுனைடெடுக்கு வின்னு கொடுத்துட்டு போயினேன்ட்டார் அனிமேகன். எஸ் டெஃபினட்டா வை நாட் ப்ரோ, வின் எடுக்கலாம், டவுட்டே கிடையாது. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வைங்க, கன்ஃபார்மாக நியூ கேசல் இருக்கிற ஃபார்முக்கு வின் எடுக்கலாம்னா அதிசயம். அப்படி ஒரு டஃப் பிக்சர்ஸில் போயிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்பவே ஒரு கஷ்டகாலமாக தான் நியூ கேசலுக்கு போயிட்டு இருக்கு. எகெயின் நெக்ஸ்ட் வீக் பார்சா கிட்ட வர மோத போகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரில. பர்ன்லி கேப்டன் டிஃபென்ஸ் வாக்கர் மாஸ்க் ஆடிட்டான். எஸ் வாக்கர் நல்லா ஆடினா, கேப்டன் வாக்கர் தானா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் தட். பட் எஸ் சூப்பராக விளையாடினாங்க பர்ன்லி ஆஸ் அ டீமாகவே சூப்பராக விளையாடினாங்க, டவுட்டே கிடையாது. அண்ட் பட் மேட்ச் இன் ஃபேவர் ஆஃப் பிரென்ட்ஃபோர்ட் போச்சு. பட் அகெயின் பிரென்ட்ஃபோர்டும் வந்து நல்லா தான் விளையாடினாங்க அந்த மேட்ச்சில். 3 goals தே கன்சீடட். அதில் ஓன் கோல் ஒன்று வரும். பட் அந்த ஃப்ளெமிங்கோட மாஸ்டர் கிளாஸ் சூப்பராகவே இருந்தது. இகார்த்தியாக ஒரு கோல் அடிப்பார், அப்புறம் 2 கோல் யாரும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அந்த ஜான்லெட்டா எவனோ தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி இப்படின்னு முடிஞ்சிடும். அண்ட் டேம்ஸ்கார்டும் அடிப்பான். எஸ் சொல்ல மறந்துட்டேன். எஸ் டேம்ஸ்கார்ட் தான் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ப்பா டென்மார்க். ஸோ தாமஸ் ஃப்ராங்க் அவருமே டென்மார்க் தான். ஸோ அவர் இருக்கும்போது தான் டேம்ஸ்கார்டை சைன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. போன சீசன் கரெக்டாக போன சீசன் தான் சைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டென்மார்க் இவனுமே டென்மார்க் தான். ஸோ சூப்பராக விளையாடுறான் டேம்ஸ்கார்ட். ஸோ போன சீசன்லேயுமே நல்லா விளையாடிட்டு இருப்பான் அண்டர் தாமஸ் ஃப்ராங்க். அண்ட் இந்த சீசனுமே வந்து திருப்பியுமே வந்திருக்கான், சூப்பராக விளையாடுறான். ஒரு பிக்கெஸ்ட் ஷவுட் டு டேம்ஸ்கார்ட். இந்த மேட்ச் பர்டிகுலராக பயங்கரமாக விளையாடிட்டு தான். மேன் ஆஃப் த மேட்ச்மே டேம்ஸ்கார்ட் தான் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் 75% சான்ஸ் யுனைடெட் கெட் குவாலிஃபை சாம்பியன்ஸ் லீக். எஸ் வை நாட், தேர்ட் இருக்கும்பா ரிஷி. 75% 80% வச்சுக்கோங்க. எஸ் பார்ப்போம். அண்ட் எஸ் இந்த மேட்ச் சண்டே பேசிக்காக வந்து எவ்வளோ மேட்ச் நடந்தது? 4 மேட்ச் நடந்தது. 4 மேட்ச்லேயுமே ஸ்கோர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 2-1 தான் நடந்ததுப்பா. எவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன், கோ இன்சிடென்ட்ஸ். ஸோ எல்லா மேட்சுமே நடந்த 4 மேட்ச் சண்டேல எல்லா மேட்ச்லையுமே 2-1 தான் ஸ்கோர் லைன் முடிஞ்சிருக்கு. ஆர்சனல் மேட்ச் எகெயின்ஸ்ட் செல்சி 2-1, கிறிஸ்டல் பேலஸ் எகெயின்ஸ்ட் யுனைடெட் 2-1, இந்த மேட்ச் 2-1, ஸ்பர்ஸ் 2-1. ஸோ எல்லா மேட்சுமே 2-1 முடிஞ்சிருக்கு. எஸ் நம்ம சொல்லி முடிக்கும் போது பிரமோத் ஆக்சுவலாக சேமாக தான் கமெண்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருமே அதே தான் சொல்கிறாரு. ஸோ எல்லா மேட்சுமே 2-1 தான் ப்ரோ. ஸோ சிம்பிளாக சொல்லி முடிங்க அப்படின்னு. சண்டே ஸ்கிரிப்ட் வாஸ் ஆசம். எஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குப்பா. ஸோ எனிவேஸ் ஸோ ஜோன்ஸுமே அதே தான் சொல்கிறார். ஸோ எல்லா மேட்சுமே வந்து 2-1 தான் முடிஞ்சுது. அண்ட் நாட்டிங்ஹாமோட ஃபார்ம் திருப்பியுமே வந்து டிப் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுதுப்பா நடுவில். ஸோ ஒரு டைமில் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. எகெயின் மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ண உடனே யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? எட்வர்ட்ஸா? உல்வர்ஹாம்ப்டனோட ஃபர்ஸ்ட் மேனேஜரை சாக் பண்ணும்போது அந்த மேனேஜரை தான் நாட்டிங்ஹாம் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. திருப்பியுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபெனர்பாஷ் கிட்ட வின் பண்ணுவார் 3-0. ஒரு பெரிய ஒரு அடி அது வந்து இவங்களுக்கு ஃபெனர்பாஷுக்கு ஹோமில் போய் அடிப்பாங்க நாட்டிங்ஹாம். பட் அதுக்கப்புறம் வந்து எல்லா மேட்சுமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து எகெயின்ஸ்ட் நாட்டிங்ஹாம் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபெனர்பாஷ் கிட்ட திருப்பியுமே தோப்பாங்க. பட் அக்ரிகேட்டில் வந்து நாட்டிங்ஹாம் வில் கெட் த்ரூ. ஸோ அதுக்கப்புறம் போன மேட்சுமே நாட்டிங்ஹாம் தோற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் லிவர்பூல் கிட்ட லாஸ்ட் மினிட்ல மெக்காலிஸ்டர் அடிப்பார் கரெக்டாக. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ பிரைட்டன் கிட்ட திருப்பியுமே 2 வின்லேருந்து பிரைட்டன் வராங்கப்பா. போன மேட்ச் யார் கூட வின் பண்ணுவாங்க? நியூ கேசலோடையா?
யாருக்கிட்ட வின் பண்ணுவாங்க பிரைட்டன். அண்ட் இந்த மேட்ச் திருப்பியுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. வெல்பீஸ் திருப்பியுமே கோல் ஸ்கோரிங்கில் இருக்காரு. அண்ட் கோமெஸ் அவருமே வந்து ஃபர்ஸ்ட் கோல் இந்த சீசனில் தான் வந்திருக்கு. இந்த சீசனில் ரொம்ப லேட்டாக தான் வந்தது கோமெஸ்க்கு. அண்ட் இந்த மேட்ச்லையுமே அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சாக வந்திருக்காரு பிரைட்டன் மேட்ச்சில். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பிரைட்டன் வந்து எமிரேட்ஸ் போகிறாங்களா இல்லை அவங்க இங்கே வராங்களா, ஆர்சனல் இங்கே வராங்களான்னு தெரில. ஸோ பிரைட்டன் வாஸ் ஆர்சனல் தான் பேசிக்காக மேட்ச்சு. ஸோ மேபி தேர்ஸ்டே நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சை பிரைட்டனோட ஹோம் தான், இஃப் ஐம் நாட் ராங். எஸ், பிரைட்டனோட ஹோம் தான். ஆர்சனல் ட்ராவல் பண்ணிட்டு வர போகிறாங்க. பார்ப்போம் அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஒரு 2 மேட்ச் வின் பண்ணிட்டு ஒரு ஃபார்மில் வந்திருக்காங்க பிரைட்டன். பார்ப்போம் அந்த மேட்ச் எப்படி விளாட்றாங்க. ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பிக்சர், அதாவது ஆர்சனலோட ஹோமில் வந்து பிரைட்டன் அடி வாங்கினாங்க. பட் இந்த மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். டபுள் எடுக்கிறாங்களா ஆர்சனல், டெஃபினட்டாக வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. மீன்வைல் நாட்டிங்ஹாம் வந்து 2-1 அப்படின்ற மாதிரி தோத்துருக்காங்க. அண்ட் எஸ், கரெக்ட் ப்ரோ, ஆல் மேட்சஸ் ஃபினிஷஸ் 2-1. சர்வேஷ் ப்ரோ அவன் 4 இயர்ஸாக பிரென்ஃபோர்டில் தான் இருக்கான், ஆடுறான் ப்ரோ. எப்போவுமே பிக் கிளப் போயிருக்கு, அன்லக்கி. டென்மார்க்குமே சூப்பராக விளையாடுவான் சர்வேஷ். பட் தாமஸ் ஃப்ராங்க் கீழே தான் வந்தான் அவன். கரெக்ட் தானே? தாமஸ் ஃப்ராங்கோட கீழே தான் டேம்ஸ்கார்டை சைன் பண்ணாங்க. மேபி அப்போ நான் அந்த மறந்துட்டு நினைக்கிறேன், 4 இயர்ஸாகவே இருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஃப்ராங்க் கீழே தான் வந்தான், அது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் எஸ், நாட்டிங்ஹாம் மேனேஜர் வாஸ் ரிஜெக்டட் பை உல்வ்ஸ் வேர் ஹி ஹஸ் ஜஸ்ட் டுக் 2 points from 15 games. டோன்ட் நோ ஹவு தே அப்பாயிண்டட் திஸ் மேனேஜர். ஏன் ஜோன்ஸ் பேசிக்காக வந்து நாட்டிங்ஹாம்க்கு மேனேஜரே இல்லையே. ஸோ இப்படி நீ சாக் பண்ணிட்டே இருந்தால் எந்த மேனேஜர் வருவான்? ஸோ இவன் சும்மா கிடந்தான்னு சொல்லி இவனை வண்டியில் எடுத்து போட்டு பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தப்பு நூனோ எஸ்பிரிட்டோ தூக்குனது. அதுக்கப்புறம் நீ வந்து போஸ்டோகோகுலோ எடுத்தது அதோட பெரிய தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். எடுத்துட்டியா பரவாயில்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தியா, கொடுக்கல, அது இன்னொரு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் வேற எடுத்த ஷான் டைஸ் எடுத்த, சூப்பராக பண்ணிட்டு இருந்தான், அவனையும் தூக்குன. இப்போ வந்து யாருனே தெரில, உல்வர்ஹாம்ப்டனோட மேனேஜர் எடுத்து போட்டிருக்க, அவன் என்ன பண்ணுவான்? அவன் அங்கேயே போராடுறதுனால தான் சாக் பண்ணாங்க. இப்போ வேற வழி இல்லை. எந்த மேனேஜரும் வாஸ் நாட் ரெடி டு ஜாயின் நாட்டிங்ஹாம். ஒழுங்காக வந்து ஓனர் சீரியஸாக சத்தியமாக சரியில்லை என்னை பொறுத்த வரைக்கும். போன சீசன் எப்படி விளாண்டாங்க நாட்டிங்ஹாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நூனஸ் வாஸ் எகெயின்ஸ்ட் த ஓனர். ஸோ அப்பயே சொல்லிட்டு இருந்தான் சில விஷயங்கள்லாம் வந்து இட்ஸ் எகெயின்ஸ்ட் மை எத்திக்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். மேனேஜரை தூக்குனாங்க, நூனோ எஸ்பிரிட்டோ தூக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்டுக்குள்ள எதுக்கு போட்டாங்கன்னே தெரில. அவன் வந்து ரெலிகேஷன் ஃபைட்டிங் ஆலாம் கிடையாது. சரி போட்டேன், ஓகே ஃபைன், போட்டுட்டேன். அவனுக்கு சான்ஸ் கொடுத்தியா? இருக்கிறதுலே கம்மிடியெல்லாம் அவனையும் தூக்கிட்டேன். ஒரு 30 டேஸோ 60 டேஸோ கொடுத்துருப்பான். 30 டேஸ் தான் நினைக்கிறேன், 40 டேஸ் நினைக்கிறேன் மேக்ஸிமம். தூக்குனேன். ஷான் டைஸை போட்ட சூப்பராக எடுத்தான். ஹோம்லலாம் அன்டிஃபீட்டடாக இருந்தாங்க நாட்டிங்ஹாம் ஒரு டைமில். அவனையும் தூக்கிட்டேன். இப்போ ஆள் அட்ரஸ் இல்லாத அவனை ஒருத்தனை போட்டு வச்சிருக்கேன். கன்ஃபார்மாக நாட்டிங்ஹாம் ரெலிகேட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு, நோ டவுட். அண்ட் ஷான் டைஸ் வாஸ் பெட்டர் தென் ஹிம் 100% ஜோன்ஸ், நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆமாம் ப்ரோ, யூரோஸில் சூப்பராக ஆடி இருப்பான். எஸ் சர்வீஸும் சொல்லி, எஸ் டெஃபினட்டாக சர்வீஸ் யூரோவில் நல்லா ஆடி இருப்பான் டாம்ஸ்கார்ட் ஆக்சுவலாக. எஸ் கரெக்ட். அண்ட் 100% ஜோன்ஸ், ஷான் டைஸ் வாஸ் பெட்டர் தென் ஆப்வியஸ்லி போஸ்ட்டுகளோட பெட்டராக தான் இருந்தான். நான் நூனோட கம்பேர் பண்ணல. பட் நீ இந்த மாதிரி ஒரு டைமில் ரெலிகேஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் எடுத்துகிட்டு வரேன்னா, பெஸ்ட்டு மேனேஜர் நீ யாரை அஃபோர்ட் பண்ண முடியும் எடுக்கலாம் அப்படின்னா ஷான் டைஸ் இஸ் த ப்ரைம் எக்ஸாம்பிள். அதை தான் நீ பண்ண கரெக்டான டிசிஷன் தான் ஷான் டைஸை போட்டது. பட் அவருக்கே நீ அவனையும் தூக்குன, அது என்னோட பாயிண்ட். அண்ட் எல்லாத்துக்கும் எங்கள் ப்ரீவியஸ் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் எடு தான் காரணம். ஹீ ஃபைட்ஸ் வித் எடு அண்ட் ஹீ கிரியேட்டட் கேஆஸ். ஓகே எனக்கு தெரியல ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த அப்டேட் ஜோன். ஸோ அப்படி சொல்லியிருக்காரு. அண்ட் டி நாய்ஸ் அண்ட் சூமேனி வினிஷியஸ் ஜூனியர் ஆல்வரோ கரேரஸ் ரிசீவ் எல்லோ கார்டு அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டி அட் பெர்னபோ. தே வில் பி சஸ்பெண்டட் அட் எத்தியாட் இன் செகண்ட் லெக். புரியல. ஓ, நீங்கள் அன்றே கணித்தாருன்ற மாதிரி ஆஷிக் கணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கார்ட்ஸ் கிடைக்கும் சொல்கிறாரு அட் ஃபர்ஸ்ட் லெக்கில். அண்ட் ஸோ தே வில் பி சஸ்பெண்டட் ஃபார் செகண்ட் லெக் சொல்கிறாரு. பார்ப்போம் அந்த மேட்ச் எப்படி போகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டி இஸ் ஃபேவரட் ப்ரோ. ஸோ சிட்டி வந்து அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் ரியல் மேட்ரிட் அந்த ஹிஸ்ட்ரி அதை வச்சு ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வச்சு ஏதாவது நடக்குதா? ஸோ அங்கே தான் கேம் மாறப்போகுது. மற்றபடி கோயிங் ஃபார்வர்ட் இந்த மேட்ச்சில் சிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேவரட். பட் சொன்ன மாதிரி தான் ஹிஸ்ட்ரி வைஸ் ஏதாவது பண்ணுறாங்களா, இண்டிவிஜுவலாக வினிஷியஸ் ஏதாவது பண்ணுறாரா பார்க்கணும், பார்ப்போம். அண்ட் அவங்க எப்போவும் சஸ்பெண்ட் ஆகிருக்கணும், அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ரோ. ஆமாம் டெஃபினட்டாக சர்வீஸ் சொன்னதும் அதே தான். ஸோ பென்ஃபிகா கூடயே நிறைய பேர் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்க வேண்டியது. ஸோ எல்லாருமே வந்து கார்டே தரல. ஸோ மொரினியோ ஃபர்ஸ்ட் லெக்லேயுமே கதறுவார். ஸோ அவங்க எல்லாருக்குமே நீ கொடுத்துருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் அவருக்கு ரெட் கார்டுமே கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸாக அங்கே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கா. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது எகெயின்ஸ்ட் ரியல் மேட்ரிட். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும், அதுதான் நடக்குது. அண்ட் எஸ், ஸோ இந்த மேட்ச் பேசிக்காக வந்து
பிரைட்டனுக்கு ஃபேவராக முடிஞ்சிருக்கு. ஸோ 2 மேட்சஸில் 2 வின், கடைசி 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. பிரைட்டன் 2-1 வின் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் யாருமே எதிர்பார்க்கல, பட் நான் எதிர்பார்த்தேன். எவர்டனுக்கு தான் கொடுத்துருந்தேன். அண்ட் என்னோட சேர்ந்து சில பேர் எவர்டன் கொடுத்துருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து சீரியஸாக தே வுட் ஹேவ் பீன் ஹாப்பி. ஏன் அப்படின்னா நான் ஃபார்ம்லேயுமே சொல்லியிருந்தேன், ப்ரிடிக்ஷன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், நியூ கேசல் ப்ரீமியர் லீக்கில் ஒரு மேட்ச் ட்ரா பண்ணாங்களோ, ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த மேட்சுமே வந்து வின்னே பண்ணல. ஒரு புவரான ஒரு ஸ்ட்ரீக்கில் தான் இருக்காங்க, பீங் ஃப்ராங்க், ப்ரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும். அதே தான் இங்கே கேரி அவுட் ஆச்சு. எவர்டன் மாஸ்டர் கிளாஸ்பா. ஸோ நம்ம யாரும் மறந்துட்டேன் பேர், டியூஸ்பெரி ஹால். எஸ், செல்சியிலேருந்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். லோனான்னு தெரில, பட் இ வாஸ் அ செல்சி பிளேயர். ஸோ 3 கீ பாஸ் 1 அசிஸ்ட். சரியா? அதே மாதிரி வந்து இவன் யார், பிராண்ட் ஒயிட். இவருமே வந்து ஒரு டைமில் வந்து போன சீசன் நினைக்கிறேன் யுனைடெட் வாஸ் ஆக்சுவலி டார்கெட்டிங் பிராண்ட் ஒயிட். ஸோ அவர் வந்து ஒரு கோல் அடிச்சிருக்காரு. அண்ட் ஜேம்ஸ் கார்னர் அகெயின் யுனைடெட் அகாடமி. ஸோ ஒரு அசிஸ்ட் 6 இன்டர்செப்ஷன். அண்ட் இந்த சீசனில் மோஸ்ட் இன்டர்செப்ஷன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் கார்னர் சூப்பராக ஆட்டிருக்காருப்பா இந்த சீசனில். ஒரு டைமில் வந்து வாஸ் அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து வேற கிளப் போகிற மாதிரிலாம் இருந்தது. பட் எவர்டன் வந்து அப்படியே பிடிச்சி போட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ண வச்சுட்டாங்க. இ சைன் த கான்ட்ராக்ட் ஃபார் எவர்டன் தான் விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் எஸ், டெஃபினட்டாக. ஸோ அந்த ஸ்லைடு சொல்லாமல் எப்படி. ஸோ நம்ம பிரமோத் கேட்டது என்ன சேவ்பா அது. எஸ், பெப் is greater than the Real Madrid caretaker manager, so Manchester City should win easily. எஸ் சார், பெப்போட பாதி கூட இல்லையே ப்ரோ, முக்கால்வாசி கூட இல்லையா அர்பலோவெல்லாம். ரொம்ப மேனேஜராக இப்போ தான் நான் வந்திருக்கான். ஸோ டெஃபினட்டாக இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் ஜோன்ஸ், நான் சொன்ன பாயிண்ட் தான் அகெயின். ஸோ மேனேஜராக டாக்டிக்கல் வைஸ் பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது அர்பலோவா கிட்ட. இவன் பெப்பு கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கான் எல்லாத்தையும். லாலிகாலேயே வந்து வின் பண்ணியிருக்கான், ட்ரெபிள் அங்கே அடிச்சிருக்கான், சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு கொடுத்துருக்கான். அண்ட் அதை முடிச்சுட்டு பைனில் போய் லீக் அடிப்பான். அதுக்கப்புறம் ப்ரீமியர் லீக் வந்து ப்ரீமியர் லீக்கில் ட்ரிபிள் அடிப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது இவெல்லாம் எந்த மூலைக்கு இருக்கான். இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் மேபி ஏதாவது பண்ணால் ரியல் மேட்ரிக் சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி வச்சு ப்ரெஷர் ஏதாவது ஒரு தடவை வின் பண்ணுவாங்க மேட்ரிடை, சிட்டியை. போன சீசனோ அதுக்கு முன்னாடி சீசனோ ஏதோ ஒன்று சிட்டியை வின் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் 90th மினிட்லாம் கோல் அடிச்சு வின் பண்ணுவாங்க. பட் இப்போது சினாரியோ டோட்டலாக வேறு. எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எஸ், ஆஷிக் வந்து ஒன் மோர் நியூஸ் ப்ரோ, ஜூட் பெல்லிங்ஹாம் கரண்ட்லி எக்ஸ்பெக்ட் டு பி அவுட் ஆஃப் ரியல் மேட்ரிட். எஸ், அதுவுமே சொல்லிட்டாங்க, பெல்லிங்ஹாம் ஆட போகிறது கிடையாது. நானுமே இந்த நியூஸ் பார்த்தேன். ஆஷிக், ஜூட் அவுட். அண்ட் எம்பாப்பே மோஸ்ட் லைக்லி டு பிளே அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அவருக்கு நீ இன்ஜுரி இப்போ வரைக்குமே இருக்குது. ஃபுட் இன்ஜுரியா நீ இன்ஜுரியா இப்போ வரைக்குமே இருக்குது. பட் அதுவுமே வந்து 100% விளையாட வரான்னு எனக்கு தெரில. விளையாடினா கூட அந்த ஃபுல் இது இருக்காது. இன்னுமே இன்ஜுரி எகெயின்ஸ்ட் பார்சிலோனா இன்ஜுரியோடு தான் வந்தார். அந்த இன்ஜுரி இப்போ வரைக்குமே ப்ரொலாங் ஆகுது. ஸோ ஒரு பெரிய டவுட் தான். விளையாடினாவும் 100% ஃபிட் இருக்க மாட்டார், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் எஸ், நாங்களும் டார்கெட் பண்ணோம் ப்ரோ ஸ்டோன்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஏசிஎல் படைச்சிட்டான் குவாலிட்டி பிளேயர். எஸ், யார் மறந்துட்டேன். ஸோ எனிவேஸ், ஓகே, பாலை தூக்கி டியாஸ் மேலே போடுவாங்க ப்ரோ, அதுதான் நடக்கும். எம்பாப்பே வேறு டவுட்டு தான். எஸ் சர்வேஷ், எம்பாப்பே டவுட்டு தான். ஸோ ஜூட் ஆல்ரெடி அவுட். யார் இருக்கா ப்ரோ? ஸோ ஒரு மிட்டே இல்லையே ரியல் மேட்ரிட்ல சர்வேஷ். அண்ட் பாய்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ சுவமேனி டீசென்ட், காமவிங்கா டீசென்ட், அர்டா எகெயின் டீசென்ட் தான். அவங்க முன்னாடி மிட் எப்படி இருக்கும்? க்ரூஸ், மாட்ரிச், காஸ்மிரோ. ஓகே, நீ அதே சொல்கிறாத, வேறு எதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை ரியல் மேட்ரிட் கிட்ட. ஸோ டெஃபினட்டாக மிட் இல்லை. அட்டாக்ல மேபி வினிஷியஸ், எம்பாப்பே இருந்தால் ஏதாவது ஒரு த்ரெட், இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ரியல் மேட்ரிட் கிட்ட. முன்னாடி ரியல் மேட்லாம் இல்லை இப்போ, அதான் உண்மை. முன்னாடியாக இருந்தால் அப்படி இருக்கும் ஸ்குவாடு. இப்போது அந்த பயம்லாம் போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அடிச்சிருவாங்க. திருப்பியுமே சொல்கிறேன். எஸ், அருண், can Leverkusen upset Arsenal? Chances are there. இப்போ சொல்கிறேன். பட் ஆர்சனல் ஹெவி ஃபேவரட்ஸ், டவுட்டே இல்லை ப்ரோ. ஸோ ஏன் அப்படின்னா மேபி அவங்க ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன் வந்து லெவர்கூசன் மாதிரி சைடு வந்து ஒரு பெரிய லோ பிளாக் பண்ணி வந்த டீம் கிடையாது. பொண்டோஸ் லீகாலையுமே வந்து பெரிய லோ பிளாக் பண்ணி அந்த மாதிரிலாம் விளையாட மாட்டாங்க ப்ரீமியர் லீக் டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆப்வியஸாக ஆர்சனல் வந்து ஹெவி ஃபேவரட்ஸாக போகிறாங்க. சான்ஸ் ரொம்ப கம்மி. மேபி ஒரு 5% லெவர்கூசன் அப்செட் பண்ண சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஆர்சனல் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும். சாம்பியன்ஸ் லீக்கில் மார்டினெல்லி ஒரு சைடில் செய்கிறான் அண்ட் ஈஸியாக பீட் பண்ணுறாங்க. சாம்பியன்ஸ் லீக்கில் பையன் முனிக்கே அசால்ட்டாக பீட் பண்ணாங்களே, ஒரு தடவை கூட தோக்கல பையன் முனிக். 2 பேரும் ஆர்சனலும் இவங்கள ஃபேஸ் பண்ணும்போது பையன் முனிக்கை செய்வாங்க, நோயரை செய்வான், மார்டினெல்லி அசால்ட்டாக அடிப்பான். 100% நோ டவுட்
கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். பயன் லெவர்குசனுக்கு ஏதாவது ஒரு 5% சான்ஸ் சொல்லலாம் ப்ரோ 100ல். மற்றபடி 95% ஆர்சனல் வில் வின். தெரில, நான் நியூட்ரலாக இருந்து கூட இதான் சொல்லலாம், எகெயின்ஸ்ட் ஆர்சனல் ஃபேனாக கூட நான் இதான் சொல்லுவேன். ஸோ அதான் உண்மை. அண்ட் எதுக்கு தலை அப்படின்ற மாதிரி ஜோன்ஸ் கேட்டிருக்காரு. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் ஜோன்ஸ், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லுவா, அந்த மாதிரி கேட்டிருக்காரு அவர். அண்ட் எம்பாப்பேயோட இப்படி ரஷ் பண்ணி ஆட வச்சுதாங்க இன்ஜுரி. ஆமாம் சர்வேஷ், 100க்கு 100 உண்மை. ஆடிடுறா எப்படியாவது வாடான்னு சொல்லிட்டு இன்ஜுரியை பெருசாக்கி தான் விடுறாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நான் ஹீல் ஆகியிருந்தா இன்னுமே பெட்டராக ஆடி இருக்கலாம். பட் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் ப்ரோ. ஸோ இப்போ வேறு சிச்சுவேஷனே இல்லையே. ஒரு டைமில் வினிஷியஸோட ஃபார்ம் ரொம்ப டிப் ஆகிட்டு இருக்கும்போது எம்பாப்பே வாஸ் கேரிங். ரியல் மேட்லேயே எம்பாப்பே தானே கேரி பண்ணுறாங்க. கோல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட லீடிங் கோல் ஸ்கோரர் எம்பாப்பே தான். தே லிட்ரலி ரியல் மேட்ரிட் டிபெண்டிங் ஆன் சோலோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். அது அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் சிட்டி வந்து டீம் தானே, சிட்டின்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டீம் வந்தாலும் ப்ரீமியர் லீக் எந்த டீம் ஃபேஸ் பண்ணாலும் எகெயின்ஸ்ட் ரியல் மேட்ரிட் ப்ரீமியர் லீக் டீம்ஸுக்கு ஹை சான்சஸ். சாம்பியன்ஸ் லீக்கில் இருக்கிற டீம்ஸ் நான் சொல்கிறேன் பேசிக்காக. மேபி ஸ்பர்ஸை விட்டுருங்க, பட் ஸ்பர்ஸை தவிர எல்லா டீம்ஸுக்குமே ஹையர் சான்சஸ் ஆஃப் தெம் வின்னிங் தான். செல்சி வந்தால் மேபி ரியல் மேட்ரிட் அடிக்க சான்ஸ் அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்ஜுரிஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. எந்த டீம் வந்தாலுமே ரியல் மேட்ரிட் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். ப்ரீமியர் லீக் டீம்ஸ் வந்தால் டவுட்டே கிடையாது. அண்ட் அனிவிகன் எல்லாரும் ரியல் மேட்ரிட் சாம்பியன்ஸ் லீக்ல லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணுறாங்க, வருத்தப்படுவீங்க. லெட்ஸ் சி. நான் ரியல் மேட்ரிட் சிட்டி மேட்ச் முடிகிற வரைக்கும் ஜெயிப்பாங்க வச்சுக்கோங்க. இது எஸ் அனிவிகன். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து நான் எகெயின் அந்த பாயிண்ட் நான் சொன்னேன் தான். ஹிஸ்ட்ரி சாம்பியன்ஸ் லீக்கில் நான் யாரான்னு எனக்கு தெரியாமல் என்னை குறைச்சி இட போடாதீங்க. டெஃபினட்டாக இருக்குது, நான் அது டின்னையே பண்ண மாட்டேன். ரியல் மேட்ரிட்லாம் வந்து ஆல் டைம் சாம்பியன்ஸ் லீக் 13 டைட்டில்ஸா சும்மாவா 13 டைட்டில்ஸ் எல்லாமே. அந்த சாம்பியன்ஸ் லீக்கில் போய் விளையாடும்போது எல்லாரும் ஒரு 5% ஒரு 50% கான்ஃபிடன்ஸில் வந்தால் இவன் 150% கான்ஃபிடன்ஸில் வருவான் சாம்பியன்ஸ் லீக் பொறுத்த வரைக்கும் ரியல் மேட்ரிட். அப்படிப்பட்ட ஒரு சைட் தான், நான் டினைலாம் பண்ணல. ஆனால் அந்த குவாலிட்டி பாருங்களேன். இப்போது சிட்டியோட கேம் எகெயின்ஸ்ட் ரியல் மேட்ரிட்லாம் வரும்போது நியூட்ரலாக இருந்தாவே நம்ம சொல்லலாம். மேபி நீங்கள் சொல்கிறது வந்து இஃப் கேஸில் மேபி நடக்கலாம் ப்ரோ. ஸோ அந்த நைட்டில் வந்து ஏதாவது ஒன்று நடக்கலாம். அந்த ஒன் பர்டிகுலர் கேமில் என்ன வேணால் டிசைட் ஆகலாம். பட் ஃபேவரேட்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் சிட்டி தான். எனக்கு ரியல் மேட்ரிட் பிடிக்கும் தான். அப்போது நான் சொல்கிறேனே ஏன் அப்படின்னா, த வே சிட்டி ஆர் பிளேயிங், த வே ரியல் மேட்ரிட் இஸ் பிளேயிங். பக்கத்துலேயே இல்லையே ஒரு லீக்லேயுமே தோக்குறாங்க. ஒரு மாதிரி ஃபார்ம் ரொம்ப டிப், மேனேஜர் இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க ப்ரோ? ஸோ ஐடியலாக யோசிச்சு பாருங்களேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேட்ரிட் பழைய மென்டாலிட்டி இல்லை ப்ரோ. தே டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் சிட்டி. இஃப் தே ஹேவ் கான்ஃபிடென்ட் தே ஷுட் கம்ப்ளைன் அபவுட் த ஃபிக்சர் எகெயின்ஸ்ட். எஸ் பிரமோத் சொன்னது பாயிண்ட், இது தப்பே இல்லையே பிரமோத் சொன்னது. ஸோ மேட்ச் முடியுது, ஃபிக்சர்ஸ் போட போகிறாங்க. அதுக்கு 2 days பேக், அதாவது பென்ஃபிகா மேட்ச்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாங்க கோர்ட்டுவா கிட்ட, ஸோ இந்த கேமில் வந்து உங்களுக்கு யார் கூட வரும்? எங்களுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் சிட்டி கூட தானே போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கோர்ட்டுவா சொல்லுவார். ஸோ அண்ட் ஆல் பிளேயர்ஸ் டெஃபினட்டாக அவங்க வந்து தே ஆர் ஸ்கேட் ஆஃப் பிளேயிங் சிட்டி, பயப்படுறாங்க சிட்டியோட விளையாடுறதுக்கு. அண்ட் போன சாம்பியன்ஸ் லீக்கில் ரியல் மேட்ரிட் ஆர்சனல் கிட்ட விளையாடும் போதும் அதே தான் நடந்தது. ஸோ ஆர்சனல் வின் பண்ணுவாங்க. அந்த மேட்ச்லையுமே வந்து கார்லோ ஆன்செலோட்டி அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சொன்னார், அது உண்மையிலேன்னு எனக்கு தெரில, பட் சொன்னது என்னென்னா ஆஃப் டைம் அப்போ பிளேயர்ஸ் ஆர் ஷிவரிங்கா, இவங்ககிட்ட விளையாட முடியல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கார்லோ ஆன்செலோட்டியே சொன்னார். அதுதான் என்னோட பாயிண்ட்டும். சிட்டி ஆர்சனல் விளையாடுற ஸ்டைலும் பாருங்கள், மேபி த சான்சஸ் கிரியேஷன்லாம் கம்மி எல்லாமே சொல்லலாம். பட் அவங்களோட அந்த ஃப்ரீ ஃப்ளோ விளையாடுறது, சிட்டி ப்ரீமியர் லீக் டீம்ஸ் விளையாடுறதே ஒரு டாப் 5 டீம்ஸ் வச்சுக்கோங்களேன், எங்கே இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிரமோத் சொன்ன பாயிண்ட் எகெயின் அது உண்மை தான். அப்போ இருக்கிற ரியல் மேட்ரிட் இல்லை, மென்டாலிட்டி அட்லீஸ்ட் இருக்கணும். அந்த மென்டாலிட்டியுமே கொஞ்சம் கம்மியானது தான் என்னோட வருத்தமான ஒரு பாயிண்ட். அண்ட் எஸ், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் வின் ஃபார் போர்ச்சுகல் ப்ரோ, பிகாஸ் போர்ச்சுகல் ஹேவ் நோ வேர்ல்ட் கப்ஸ். எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல ப்ரோ. செகண்ட் லெக் எத்தியாட் வரும்போது போன சீசனில் சிட்டி இருந்த மாதிரி இப்போ மேட்ரிட் இருக்காங்க. எஸ், ஒரு சீசனில் வின் பண்ணுவாங்கல்ல சர்வேஷ் ரியல் மேட்ரிட் சிட்டியை. அப்போ ரியல் மேட்ரிட் வாஸ் ஃபேவரட். அப்போவுமே வந்து சிட்டி தான் ஃபேவரட்ஸ். அந்த இதில் வந்து ரியல் மேட்ரிட் அதை உடைப்பாங்க, அதுவும் நான் ஒத்துக்கிறேன். பட் எல்லா டேவும் அந்த டேவாக மாறுமா? ஆன் பேப்பர்ஸ் சிட்டி இஸ் ஹேவிங் அப்பர் ஹேண்ட், அதுதான் சொல்லணும். அண்ட் எஸ், ரிஷி வந்து நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் போர்ச்சுகல் வின் பண்ணணும்னு சொல்கிறாரு. எஸ், நார்வேவும் இருக்குப்பா, போர்டோ கிளிம்ட்டும் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு நார்வேவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கப்பா. மொராக்கோ போன தடவை வந்து மொராக்கோ சூப்பராகவே ஆடினாங்க த்ரூ த டோர்னமெண்ட். இந்த தடவை டெஃபினட்டாக நார்வே ஒரு அண்டர் ரேட்டட் டீமாக உள்ளே வர போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களும் இருக்காங்க, மறந்துடாதீங்க ரிஷி. ஸோ ஃப்ரான்ஸ் இஸ் தேர், இங்கிலாந்து இருக்காங்க, நம்ம டூக்கலோட ப்ரெசன்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். ஸோ டூக்கல் இருக்கான், ஸ்பெயின், ஜெர்மனி, எக்கச்சக்க டீம்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஈஸி கிடையாது.
பட் மேபி போர்ச்சுகல் ரொனால்டோக்கு கடைசி வேர்ல்ட் கப், மெஸ்ஸிக்கு கடைசி வேர்ல்ட் கப், மெஸ்ஸிக்கு ஆல்ரெடி ஒன்று கிடச்சிருச்சு, வை நாட் ரொனால்டோ கொடுக்கலாம் அப்படி வேணால் சொல்லலாம். தவிர கஷ்டமாக இருக்க போது காம்படிஷன், நோ காம்ப்ரமைஸ், நோ டவுட். அண்ட் எஸ் 4 consecutive year Real Madrid facing Manchester City in UCL knockout games. Yes, அதுதான் கோர்ட் ஹவுஸ் சொல்லி எல்லாத்துலேயும் எனக்கு ரியல் மேட்ரிட் தான்டா கொடுக்குறீங்க, சிட்டி தான்டா கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. பட் பெப்போட மைண்ட் செட் அப்படி இருக்காது எனக்கு தெரிஞ்சு, தெரில. அண்ட் எத்தியாட்ல அவங்க போன சீசன் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க. எஸ், போன சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்க. அதுவும் 90th மினிட்ல தானே ஏதோ போவோம், 2 கோலோ என்னமோ போவோம்னு நினைக்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போவோம். அண்ட் ஆமாம் ப்ரோ, எங்களுக்கு பேக் லைனே இல்லை, குஸ்னோவா அப்போதான் வந்தான். எஸ், அப்போதான் குஸ்னோவா வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சர்வேஷ். அண்ட் நார்வே வில் வின் த வேர்ல்ட் கப். பிஜிஎம் விளையாட்டு வந்தாவே எஸ் எங்கள் கிராக்கர்ஸை பறக்க விட்டுருவாரு. அண்ட் நம்மளுமே கிராக்கர்ஸை பறக்க விடலாம். ஸோ பிஜிஎம் விளையாட்டு வந்தால் பேசிக்காக ஹாலாண்ட் தான்ப்பா, எனக்கு ஹாலாண்ட் அடிப்பான் அப்படின்னு போன மேட்சும் சொன்னார். பிஜிஎம் விளையாட்டு என்ன நடந்தது, போன மேட்ச் ஹாலாண்ட் ஆடவே இல்லை, பட் ஸ்டில் வின் பண்ணிட்டீங்க. அண்ட் எஸ், குஸ்னோ ப்ளே பண்ணும்போது டியாஸ் ஸ்பீட் இல்லை, வினி பிடிச்சிருவான். குஸ்னோவுக்கு ஸ்பீட் இருக்குது, டவுட்டே கிடையாது. பட் ரூபன் டியாஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் குஸ்னோவோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் குஸ்னோ டெஃபினட்டாக ஒரு யங்ஸ்டர், உஸ்பெகிஸ்தான் அங்கேருந்து விளையாடுறான், வேறு லெவல் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற பிளேயர் தான். பட் இந்த மாதிரி டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் போவாங்களா? அண்ட் ஆல்சோ கூட யார் இருக்கா? மார்க் கோய் இருக்கான், பேஸ் இருக்குது மார்க் கோய் கம்பேரிட்டிவ்லி. மேபி தெரில ப்ரோ, மேபி குஸ்னோவா இல்லை ரூபன் டியாஸான். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சிட்டி ஃபேன்ஸ் யார் விளையாடுவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லெட்ஸ் சி ப்ரோ, who will win the titles in World Cup. எஸ் ரிஷி, டெஃபினட்டாக பார்ப்போம் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் யார் வின் பண்ணுறா அப்படின்னு. நோ டீம் in the UCL is equal to physical strength of the Premier League teams. Every team in the Premier League corner like penalty. That's the reason Arsenal all Premier League dominated UCL. எஸ், அந்த ஃபிசிக்காலிட்டி, அந்த பேட்டில், அண்ட் அவங்க ப்ரீமியர் லீக் விளையாடிட்டு சாம்பியன்ஸ் லீக் விளையாட போகும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லா டீம்ஸுக்குமே ப்ரீமியர் லீக் எல்லா டீம்ஸுக்குமே ஈஸியாக இருக்குது. ஏன் எல்லா டீம்ஸும் சொல்கிறேன்னா, ஸ்பர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள் த குவாலிட்டி ஆஃப் ப்ரீமியர் லீக். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியர் லீக். அதுலேருந்து அவங்க விளையாடிட்டுனா அவங்களுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு போய் விளையாடுறதுலாம். அப்படி தான் விளையாட்டுருக்காங்க. இன்னும் எல்லா டீமுமே த்ரூ ஆயிருக்கு ப்ரோ. ஸோ அதுவுமே ஒரு ஸ்டாட் தானே. 9 டீம்ஸ் ஆடின எல்லா டீம்ஸுமே, ப்ரீமியர் லீக்லேருந்து போன எல்லா டீம்ஸுமே சாம்பியன்ஸ் லீக்லேயும் த்ரூ வராங்க, கான்ஃபரன்ஸ் லீக்லேயும் த்ரூ வராங்க, யூரோப்பாலையும் த்ரூ வராங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் எஸ், ஸோ பேசிக்காக இந்த மேட்ச் எவர்டனுக்கு ஃபேவராக முடிஞ்சிருக்கு. நியூ கேசல் சென்ட் ஜேம்ஸ் பார்க் அவங்க ஹோம்லேயே போய் சம்மாடி அடித்து அமுச்சு விட்டுருக்காங்க. 3-2 நியூ கேசலில் அடிச்சிருப்பாங்க. அதில் டொனாலியோட ஷாட்டை ஒரு சூப்பரான ஒரு சேவு யார் பண்ணியிருப்பா? பிக்ஃபோர்ட், கேப்டன், இங்கிலாந்து கேப்டனா? பிக்ஃபோர்ட் தான், இல்லை ஹாரிகேனா? ஹாரிகேன்னால ஹாரிகேன் தான் கேப்டன். எஸ், எனிவேஸ், ஸோ அது இருந்தது. அண்ட் தட் வாஸ் மை பெஸ்ட் சேவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிக்ஃபோர்ட். சூப்பரான ஒரு சேவ், அன்பிலீவபுளாக இருந்த சேவ். அண்ட் லீட்ஸோட டியாஸ் செமையா கேம். நூனஸ்க்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த சீசனில் வினியை ஷட் பண்ணிட்டான், நம்பிக்கை இருக்குது. ஐட் நோரி தான் ராட்ரிகோவை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ எஸ், இட்ஸ் டவுன் டு மெனி ஃபேக்டர்ஸ். எஸ் சர்வேஷ், ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்வியஸாக எங்கே நடக்க போகுது? ஸோ சாண்டியாகோ பெர்னபோவில் தான் நடக்க போகுதுல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஹோமில் நடக்க போகுது. அண்ட் சேவ் ஆஃப் த சீசன், another dazzling display from Ryan Shikri. எஸ், சிட்டி ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பியாக இருக்காங்கப்பா. பிடிச்சிருவாங்களா? ஜோன்ஸ் எங்கே இருக்கீங்க? ஸோ என்ன நடக்கும்? ஆர்சனலா சிட்டியா? விட்டு புலியா? இல்லை தெரில, சொல்லுங்கள். அண்ட் சர்வீஸ் சொல்லியிருக்காரு சேவ் ஆஃப் த சீசன். எஸ், டெஃபினட்டா ப்ரோ, அவருமே சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட பெஸ்ட் சேவ் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ ஹாரிகேன் கேப்டன்ற மாதிரி ரிஷி சொல்லியிருக்காரு. எஸ் ஹாரி, எஸ் ரிஷி, தேங்க்ஸ் ஃபார் த அப்டேட். அண்ட் அதுவுமே நடந்தது. வேற என்ன நடந்தது? எஸ், நெக்ஸ்ட் யுனைடெட் ஃபேன்ஸ் எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிஷிலாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்காரு. யுனைடெட் 2-1 கிறிஸ்டல் பேலஸை வின் பண்ணி டேபிளில் 3rd பொசிஷன் போயிருக்காங்க. ஸோ எஸ், யுனைடெட் ஃபேன்ஸ் எப்படி போச்சு மேட்ச்? ஸோ டெஃபினட்டாக உங்ககிட்ட நான் கேட்கணும் சில விஷயங்கள். ஏன் அப்படின்னா, நேற்று நான் போடும்போது சில யுனைடெட் ஃபேன்ஸ் வரல. ஸோ டெஃபினட்டாக யுனைடெட் ஃபேன்ஸ் எப்படி இருக்கீங்க? அண்ட் ஆர்சனல் குவார்டர் ஆப்பிள் சர்வேஸ் சொல்லியிருக்காரு. சர்வேஷ் எதுக்கு சர்வேஷ்? ஆர்சனல் ஃபேன்ஸும் உங்களை மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. உங்களோட இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. எப்படி தான் 2 பாயிண்ட்ஸில் லீடில் இருக்கேன் அப்படின்னு. 5 பாயிண்ட்ஸ், பட் 2 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்குமே குவார்டர் ஆப்பிள் இருக்கே, எதுக்கு தேவையில்லாத மாற்றி ஜிங்ஸா எதுக்கு? சரி, ஓகே. எனிவேஸ், ஃபர்ஸ்ட் கோல் 3rd மினிட்ல வரும்பா எகெயின்ஸ்ட் யுனைடெட். கிறிஸ்டல் பேலஸ் அடிப்பாங்க. பீங் ஃப்ராங்க், கிறிஸ்டல் பேலஸ் சூப்பராக விளையாடினாங்க. எப்படி இந்த ரிசல்ட் இன் ஃபேவர் ஆஃப் யுனைடெட் போச்சுன்னு எனக்கு தெரில. செகண்ட் ஹாஃப் சூப்பராக யுனைடெட் வந்தாங்க, டவுட்டே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட்
மேபி 30-40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். 30 மினிட்ஸ் மேலே கிறிஸ்டல் பேலஸ் ஆக்சுவலி டாமினேட்டட். அந்த ரெட் கார்டு கிடச்சதுக்கப்புறம் கேம் மாறிச்சு அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் அடி வாங்கினாங்க. அதான் நடந்தது. அண்ட் ஐ திங்க் மேன் யுனைடெட் வில் வின். ஜோன்ஸ் சர்வேஷன் உங்களுக்கு ஜிங்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் சிட்டிக்கு ஜிங்ஸ் பண்ணணும், அதுதானே நியாயம். நாங்கள் ஒரு ஓரமாக தேர்டில் இருக்கோம், எங்களுக்கு வந்து சும்மா இருக்கிறவனை ஏண்டா அடிக்கிறேன்ற மாதிரி எங்களை ஏண்டா இது பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் ஜோன்ஸ் சொல்கிறாரு. எஸ், ஆர்சனல் குவார்டர் ஆப்பிள் லோ பட்ஜெட் சலீபா வெளியே சலீபாவோட கோல் தானே அது. எஸ், கேப்ரியலோட அசிஸ்ட் அண்ட் சலீபா அடிப்பான். எஸ், அதை பற்றி பேசலாம். சிட்டி ஆர்சனல் மேட்ச் அப்போ அண்ட் யுனைடெட் மேட்சை ரேப் அப் பண்ணணும்னா அதுதான் நடந்தது. பேசிக்காக யுனைடெட் 2-1 அப்படின்னு வின் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கோல் பெனால்ட்டி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் அதுலேயுமே சில கான்ட்ரவர்ஷியல் போச்சுப்பா. ஸோ நியூட்ரல் ஃபேன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பெனால்ட்டியா அது, ரெட் கார்டா அது? ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸுக்கு ஐ நீட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த புல் வந்து டி பாக்ஸ்க்கு வெளியே தான் இருந்தது, பட் கொஞ்சம் குன்னியா லைட்டாக எக்ஸாஜரேட் பண்ணார். கரெக்ட் தானே? கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பாக்ஸ்குள்ளே போய் தான் விழுந்தான். அண்ட் ஓகே, பெனால்ட்டி கொடுத்துட்டேன். ரெட் கார்டா மேபி 50-50 எண்டர்சன் வந்தால் பிடிச்சிருக்கலாமா? எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போ பெனால்ட்டின்னு நானும் சொன்னேன், பட் 50-50 தான் எனக்கு தோணுது. அண்ட் உங்கள் ஒப்பீனியன் எனக்கு டெஃபினட்டாக தேவை. பட் ப்ரூனோவோட பெனால்ட்டி பாட்டம் கார்னர் ரைட் சைட் ஹெண்டர்சன் ஆப்போசிட் சைடில் குதிப்பார். ஸோ 1 கோல் ஈக்குவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு கிராஸ் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கிட்டேருந்து வரும். அண்ட் இதுதான் அந்த கிராஸ். ஒரு பின் பாயிண்ட் கிராஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு சூப்பரான ஒரு கிராஸ். பட் செஸ்கோ சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி அந்த பொசிஷன் வந்து ஒரு புல்லட் ஹெட் அடிச்சு ஒரு வின்னர் அடிப்பார். யுனைடெடுக்கு 2-1 அப்படின்ற மாதிரி வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லாக்ரா வந்து லோ பட்ஜெட் சலீபா. எஸ், லைட்டாக இருக்கும் போடும் ஃபேஸ் சர்வேஷ், கரெக்டு தான். ஸோ எஸ், 2 பேரும் ஃப்ரெஞ்ச் வேறு. அண்ட் எஸ், சர்வேஷ் ப்ரோ ஸ்டேட்டிங் அவுட் லெக்ரோ ஆஸ் லோ. எஸ் ஜோன்ஸ், இப்போ புரிஞ்சுது, அதுக்கப்புறம் போட்டதுக்கு தான் புரிஞ்சுது. எஸ், கிட்டத்தட்ட மூஞ்சி சேமாக தான் இருக்கும்ல, கரெக்டு தான். அண்ட் பென் தான் ப்ரோ, அது ஃபவுல் முடிகிற இடம் தான் பார்ப்பாங்க. பட் மேபி இன்னும் சம்டைம்ஸ் இன்னுமே கொஞ்சம் பாக்ஸ் வெளியே தானே பிடிப்பான். ஸோ 50-50 மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கன்ஃபர்மேஷன். பெனால்ட்டின்ற மாதிரி சர்வேஸ் சொல்லியிருக்காரு. பட் ஹெண்டர்சன் லைட்டாக வந்தார். 50-50 மாதிரி தான் போச்சு. அண்ட் ப்ரோ, ஒரு ஃபன்னி மீம்ஸ் இன்ஸ்டாவில் பார்த்தேன். உங்கள் பெப் நான் வரேன், இந்த தீய சக்தி ஆர்சனலை டைட்டில் அடித்தா அவன் பாட்டில் போகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஷிக் ஒரு மீம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவு ஸ்ட்ரென்த் இல்லை ஆஷிக், நீங்கள் சொல்கிற அளவுக்கு படிக்க. எஸ், அகைன் நான் படித்து சொல்கிறேன். பட் எஸ், பெப் தான் ப்ரோ அந்த ஃபவுல் பென் தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சர்வேஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஓகே, ஸோ அந்த கோல் வந்து 1-1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரூனோவோட மாஸ்டர் கிளாஸ் அடிப்பாங்க, ஒரு கிராஸு பர்ஃபெக்டாக செஸ்கோ கனெக்ட் பண்ணுவான், ஒரு புல்லட் ஹெட்டர். 2-1 இன் ஃபேவர் ஆஃப் மேன்செஸ்டர் யுனைடெட் முடியும். அது மட்டும் இல்லாமல் டேபிளில் தேர்ட் போயிருப்பாங்க. ஒரு பெரிய ரிசல்ட் மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு. கிட்டத்தட்ட 11 மேட்சஸ் தான் அன்டிபெண்டடாக இருக்காங்கப்பா யுனைடெட், பை த வே. ஸோ ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் மைக்கேல் கேரிக் அண்ட் ஹோல் மேனேஜர் க்ளூ எல்லாருக்குமே சேர்த்து. அந்த டிஃபென்சிவ் வைஸ் யார் இருக்கா, நம்ம இவன் எல்லாருமே சேர்ந்து. அண்ட் ஆல்சோ ஏர் செலிப்ரேஷன் செஸ்கோ கிட்ட வந்திருக்கு. சேம் ஹேப்பன் டு சலா பை மார்க்வே ஆன் மேன்செஸ்டர் சிட்டி வர்சஸ் லிவர்பூல், பட் தே டசன். எஸ், அதுவுமே நடந்தது. பண்ணுவான்ல சலா வந்து மார்க்வே லைட்டாக கையை பிடிச்சிருப்பான் ஒரு டைமில். அண்ட் அதுவுமே வந்து அப்பப்போ ஞாபகம் வந்து போதா இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. எஸ், டிஃப்ரெண்ட். அதுதான் ப்ரோ ஜோன்ஸ், எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ ப்ரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் விஏஆரோட டிசிஷன்ஸ் சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு வர முடியல. ஸோ ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி விஏஆர் இன்டர்வென்ஷன்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு 50-50 ரிசல்ட்ஸை வந்து கரெக்டாக நீ வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹியூமனோட எரர்ஸை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம மெயினாக விஏஆர்லாம் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போதே வந்து ஒரு மேட்ச்சுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் மேட்ச்க்கும் அது தானே தரணும். பட் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு அது தரல. ஸோ அதனால தான் நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகுது, இந்த இதுக்கு நீ இது கொடுத்த, இந்த இதுக்கு ஏன் இது தரல. ஸோ ஒரு மிக்ஸ்டு டிசிஷன்ஸ் தான் வருது. ஸோ விஆர் கிட்ட இருந்து, ஸோ ஆஃப் சைடாக இருக்கட்டும், எது இருந்தாலுமே வந்து ஒரு மிக்ஸ்ட் டிசிஷன் தான் வருது. ஸோ அதனால் வந்து மேபி லாங் டேர்மில் வந்து தே நீட் டு செக் ஆன் திஸ் ஒன். அண்ட் சர்வேஷ் ஆல்சோ சொல்லியிருக்காரு அந்த கமெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, அது அவுட் ஆஃப் பாக்ஸில் விழுந்திருப்பான் ப்ரோ, அவங்க இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. எஸ், சர்வேஷுமே அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். ஸோ எப்போ இது அதை பேசிக்காக இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து டு ப்ரிவெண்ட் ஹியூமன் எரர்ஸ் அதுக்கு தானே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இதுதான் ஓகே, அது தப்புனா எல்லாமே அது தப்பு தான். ஆனால் ஒரு மேட்ச்சில் தப்பு தராங்க, இன்னொரு மேட்ச்சில் அது தரமாட்டேன்றாங்க.
it is happening. So maybe next season அது பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. And we need a proper backup for Luke Shaw this summer. Yes சச்சின், 100% உண்மைதான். ஸோ மலாசியா எல்லாருமே இருக்காங்க, பட் நீங்க கேட்குற பாயிண்ட் கரெக்ட். ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. எஸ், we need a proper replacement. ஏன் அப்படின்னா பார்த்தியுமே அதான் சொல்லியிருந்தாரு நம்ம சப்ஸ்கிரைபர். என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து கேரிக்கோட சிஸ்டம் வந்து லெஃப்ட் பேக் ஓரியன்டாக தான் இருக்கும். ஒரு சைடில் லெஃப்ட் பேக் தான் அட்டாக்காக விடுவோம். அப்படி பார்க்கும்போது வந்து லூக் ஷாவோட ஃபார்ம் இந்த சீசன் அதிக மினிட்ஸ் லூக் ஷா தான் விளையாடி இருக்கான் யுனைடெடுக்கு, அதில் டவுட்டே கிடையாது. பட் இனியுமே வந்து ஒரு நல்ல பிளேயர் லெஃப்ட் பேக் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ மிட்ஃபீல்டர் லெஃப்ட் பேக், ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொசிஷன் ரெண்டுமே. ஸோ அது டெஃபினட்டாக யுனைடெட் நெக்ஸ்ட் சீசன் கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்பாங்க, டவுட்டே கிடையாது. அண்ட் த ஃபவுல் ஸ்டார்டட் அவுட் இஃப் த box we are not consistent as you said. Yes, அதுதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் பாய்ஸ். ஸோ VR is inconsistent. ஸோ மேபி அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி நம்ம இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ எகெயின்ஸ்ட் இது போக மாட்டோம். ஸோ ஒரு லிமிட்டோட இதுதான், இது எல்லாருக்குமே தானே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருப்போம். பட் இப்போ போகிறதுனால தான் we are into this argument. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். லாக்ரோ ஷோல்டர் பிடிச்சி உள்ளே போயிருப்பான், குய் விட்டுருவான், சலா பாக்ஸ் வெளியே விழுந்திருப்பான், உள்ளே போவான். எஸ், நிறைய விஷயம் சொல்லலாம் பாய்ஸ் இப்படி அப்படின்னு. அண்ட் எஸ், ஸோ இதுதான் பாய்ஸ் 11 மேட்சஸ் கிட்டத்தட்ட மேன்செஸ்டர் யுனைடெட் அன்டிஃபைடடாக இருக்காங்க இந்த சீசனில். அண்ட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இதுதான் லாங்கஸ்ட் ஸ்ட்ரீக்காக இருக்குது. ஸோ செஸ்கோவே நிறைய மேட்ச் காப்பாற்றி விட்டுருக்கான், அப்படி இப்படின்னு போச்சு. அண்ட் ஆம்ரம் விட்டு போகும்போது 32 பாயிண்ட்ஸில் 7th இருந்தாங்க, இப்போ 3rd இருக்காங்க. ஸோ அண்டர் மைக்கேல் கேரிக். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எகெயின் ஐ வில் நாட் சே ஆமரம் வாஸ் அ பேட் மேனேஜர்ன்ற மாதிரி நான் இப்போ வரைக்குமே சொல்ல மாட்டேன். அந்த சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து மைக்கேல் கேரிக்கே இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். ஸோ ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஆமரம் ஏதோ பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை வந்து டெஃபினட்டாக இப்போ யூட்டிலைஸ் பண்ணுறது மைக்கேல் கேரிக், அதை இன்னும் பெட்டராகவே பண்ணுறானே வச்சுக்கலாம். பட் அந்த சீரியஸாக வந்து ஃபார் மீ ஆமரம் வந்து இஸ் நாட் அ பேட் மேனேஜர் அட் ஆல். சில விஷயங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்கான். பட் இப்போ கேரிக் கிட்ட சூப்பராகவே ஒர்க் ஆகுது. பட் லாங் டேர்மில் இது எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வருமா? ஸோ அதுதான் ரொம்ப நீடட் ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட். ஸோ சிட்டிக்கு பாருங்கள், பெப், ஆர்டெட்டா, ஆர்சனலுக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ இப்போ ஒரு மேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மேட்ச் யுனைடெட் தோக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி வருவாங்க உள்ள? ஸோ அந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் ஆஸ் அ மேனேஜராக? ஸோ அதுதான் ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்க போகுது மைக்கேல் கேரிக்கு. பட் கோயிங் ஃபார்வர்ட் பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் முடிஞ்சு யுனைடெடுக்கு 12 days ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சர்வேஷ், அதை விடுங்க, இந்த 2 மேட்ச்க்கு அப்புறம் பான்மவுத் மேட்ச்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் இருக்குது யுனைடெடுக்கு, சரியா? 22 days கேப் யுனைடெடுக்கு நெக்ஸ்ட் மேட்ச். And Sesko will do something great for Man United. He is young and he has the physicality to endure the Premier League. Yes, definitely. So starting of the season la வந்து chances அப்படி இப்படி தான் வந்து ஆமரம் கீழே ஃபர்ஸ்ட் 3 matches 4 matches வந்து சப்ல இருந்து வருவான், அப்புறம் 45 minutes விளையாடுவான், அப்படி இப்படின்னு விளையாடுச்சு. ஒரு அண்டர் ஆமரம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தான். பட் கேரிக் கீழே சூப்பர் சப்பில் வந்து கான்ஃபிடன்ஸ் ஏற்றினா, அப்புறம் வந்து கீ ஸ்டார்டராக இருக்கான். ஸ்டார்டராக வந்து இஸ் கிவிங் கோல்ஸ். 8 goals அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் செஸ்கோ, கரெக்டாக? எஸ், 8 goals அடிச்சிருக்கான் செஸ்கோ. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டாக 22 years ஆஃப் ஏஜ் தான் செஸ்கோக்கு. ஸோ லாங் ரனில் ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் செஸ்கோக்கு. இன்னொரு சீசன் சூப்பராகவே இவால்வ் ஆகும். இந்த சீசன் வந்து இப்போவே வந்துச்சு கோல்ஸ், கிட்டத்தட்ட 8 goals வந்துச்சு. பட் இனிமே வந்து வெறும் ப்ரீமியர் லீக்ல மட்டும் நான் சொல்கிறேன். பட் கோயிங் ஃபார்வர்ட் கான்ஃபிடென்ட்டுமே ஸ்ட்ரைக்கருக்கு வந்திருக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 10 games இருக்குது, 22 years. ஸோ நெக்ஸ்ட் சீசனில் இனிமேல் பெட்டராக தான் ஆகும். ஸோ கோயிங் டு நெக்ஸ்ட் ப்ரீமியர் லீக் சீசன்ஸ் எல்லாமே. எஸ், ஜோன்ஸ் என்ன சொல்லியிருக்காருப்பா, நெக்ஸ்ட் இயர் கர்னாச்சோ வில் பி பேக், இட் இஸ் டிஃபிகல்ட் டு கேட்ச் மேன் யுனைடெட் கார்னர். போன மேட்ச் பார்த்தீங்களா ஜோன்ஸ்? எஸ், அது ஸ்லைட் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேசல, அப்போ பேசுகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, we must need a defensive midfielder bro, immediate. Next LB probably we are going to Wharton, Ederson, Baleba I think. Yes, Nimikan, அதுதான் ஐடியல் டார்கெட் பேசிக்கா. லெஃப்ட் பேக்கோட இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து மிட்ஃபீல்டர், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். நீங்கள் சொன்னது 100% உண்மை. ஏன் அப்படின்னா கசமிரோ போகிறான் இந்த சீசனோட. ஸோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இதில் வச்சுருந்தோம் 100%. அதில் டொனாலியும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு டொனாலி, பலேபா, எலியாட் ஆண்டர்சன். ஐ ஒன்ட் கோ வித் வாட்டன். மேபி வாட்டன் போக மாட்டேன்னா, எனக்கு இந்த வாட்டன் தேவையில்லை எனக்கு, என்னோட இது. பட் இவங்க 3 பேரில் யார் கிடச்சாவும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ யார் எடுத்தாவுமே. அண்ட் அது இன்டர்நேஷ்னல் பிரேக் ப்ரோ. ஸோ எஸ், அப்போ கூட நினச்சி பாருங்கள் சர்வேஷ், 22 days
இருக்கிறதுலே லாங். ஸோ சும்மா கவுண்டர் போனாங்களாம், நீங்களாம் மேட்ச் விளையாடுவீங்க, நாங்கள் மட்டும் பராவுக்கு பார்த்துட்டு உங்கள் மேட்சை பார்த்துட்டு இல்லை வேறு மேட்சை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கணும். கிட்டத்தட்ட 22 டேஸ்னால் ஒரு மாதம் கிட்டத்தட்ட ப்ரோ சும்மா இருக்கணும். அண்ட் எஸ் ஐ ஃபீல் ஆர்சனல் மிஸ்ட் அ குட் ஸ்ட்ரைக்கர் சூட்ஸ். நான் இது சொல்லியிருந்தேன் பிரமோத் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாக்ரஸோட செஸ்கோ ஆர்சனலுக்கு போயிருந்தா இதோட பெட்டராக விளையாடி இருப்பான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆர்சனலுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஸ்ட்ரைக்கர் செஸ்கோ ஆக்சுவலாக. மேபி நியூ கேசலுக்கு போயிருந்தா இதோட பெட்டராக கூட இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் இப்போ தான் பொட்டன்ஷியல் செஸ்கோடது யுனைடெடில் தெரியுது. யுனைடெடோட டிரான்சிஷன் பாருங்களேன், எந்த ஸ்ட்ரைக்கருமே வந்து இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யுனைடெட். ஏன்னா யுனைடெடுக்கு அந்த கரெக்டான அந்த டெலிவரி வராது, எதுவுமே யுனைடெடுக்கு செட் ஆகாது. அப்படி இருக்கும்போதே ஸ்கோரிங் கோல்ஸ் ஓரளவுக்கு இருக்கான். ஆர்சனலுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. மேபி செஸ்கோ வந்து ஆர்சனல் நியூ கேசல் போயிருந்தா, நியூ கேசல் சீசன் ரொம்ப டம்மியாக விளையாடுறாங்க, எல்லாமே விட்டுருங்க ஃபைன். பட் ஈசாக் எப்படி டெவலப் ஆனா, ஸோ மேபி அந்த மாதிரி இல்லைனா கூட ஆர்சனலுக்கு போயிருந்தா 100% யூ வுட் ஹேவ் பீன் லைக் ஈவன் பெட்டர் ஸ்ட்ரைக்கர், இப்போட பெட்டர் ஸ்ட்ரைக்கராக என்ன பொறுத்த வரைக்கும் இருந்திருப்பான். அண்ட் பிரமோதுமே அதான் சொல்கிறார். எஸ் ஆல்சோ இதுதான் பாய்ஸ் யுனைடெட் வின்னிங் இது. அண்ட் ஐ திங்க் எலியட் ஆண்டர்சன் ஆர் டொனாலி பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஆண்டர்சன் மான்செஸ்டர் சிட்டி. பிரகாஷ் கரெக்டு தான், சிட்டிக்கு தான் எல்லாரும் போவாங்க, பார்ப்போம். சாம்பியன்ஸ் லீக் யுனைடெட் வராங்க, வந்தா டெஃபினட்டாக ஒரு மிட்ஃபீல்டர் அண்ட் லெஃப்ட் பேக். ஸோ நம்ம அனிமிகன் சொன்ன மாதிரி லெஃப்ட் பேக் அண்ட் மிட்ஃபீல்டர் டிஃபென்சிவ் சொன்ன மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் நல்ல பிளேஸ், ஹை பட்ஜெட் போகலாம். சாம்பியன்ஸ் லீக் வரலனா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, கையில் காசே இருக்காது, டிரான்ஸ்ஃபருக்கு ஒன்றுமே வராது, ரொம்ப மீடியாக்காரான சைனிங் நடக்கும். ஸோ சாம்பியன்ஸ் லீக் இஸ் அ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் எஸ் ரெட் புல் பிளேட் சம் ரப்பிஷ் பிஸ்னஸ் வித் ஆர்சனல் when we acquired was Sesko. Yes, ஆமாம் ஆக்சுவலாக அது உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபார் ஆர்சனல் செஸ்கோ தான், இல்லை ஜோன்ஸ் கரெக்டாக செஸ்கோ தான் போனாங்க அவங்க. ரெட்பூல் தான் இவங்க சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் விளையாடினாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து யாக்ரஸ்க்கு போகும்போது யாக்ரஸ் வாஸ் ஆக்சுவலி ரெடி டு கோ டு ஆர்சனல். ஸோ ஆர்சனலும் விடல, அவனே பிளேயர் இஸ் வில்லிங் டு கம்ல, சரி யாக்ரஸ்க்கு போயிடலாம், ஸ்போர்ட்டிங்கில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ், சாம்பியன்ஸ் லீக்கில் நிறைய கோல்ஸ் அடிச்சான், வாங்கி போட்டாங்க. பட் செஸ்கோ அதுக்கப்புறம் வந்து வென் யுனைடெட் ஆஃபர்ட் செஸ்கோ, போட்டிக்கு வந்தது யார் பார்த்தீங்கன்னா நியூ கேசலுக்குமே யுனைடெடுக்குமே தான் சண்டை. ஸோ அப்படி தான் போச்சு, ஏன்னா யாக்கரஸ் ஆர்சனல் ஆல்ரெடி வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் ஈசாக்கும் வந்து லிவர்பூல் போயிட்டான். ஸோ அந்த மாதிரி டைமில் நியூ கேசலாக யுனைடெட் அப்படி தான் போச்சு, அங்கே தான் யுனைடெடுக்கு வந்தான் செஸ்கோ. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் தான் நியூ கேசல் வந்து வால்டோமேடா அவனை வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி போச்சு ப்ரோ. எலியட் ஆண்டர்சன் ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம் நினைக்கிறேன் ப்ரோ, அவன் சிட்டி மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறான். ஓகே, எனக்கு வருத்தம் தான், இப்போ நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆர்சனல் ஸ்டக் ஆன் சென்டிமெண்ட் மேபி இருக்கலாம் ப்ரோ. பட் ஓகே, இப்போது யாக்கரஸ் ஏதோ பண்ணிட்டுருக்கான். ஓகே, நம்ம எல்லாமே இஃப் தானே ப்ரோ, இருந்தால் நல்லா அடிச்சிருப்பான் நான் சொல்கிறேன். மேபி அடிக்காமையும் போயிருக்கலாம், பட் ஆர்சனலுக்கு நல்லா இருந்திருக்கும், ஒப்பீனியன் தான். ஸோ எனிவேஸ், சிட்டி ஆஃப் பெர்னாடோ, ராட்ரி, நீக்கோ கொன்சாலஸ், கோவச்சேஜ், ரைண்டஸ், ஃபோர்டன், ஷர்க்கி, நீக்கோ அரிலி இருக்காங்க. ஏன் ரிஷி, சிட்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் பேசுகிறீங்களா? வாங்குவாங்க ரிஷி, அவங்களுக்கு வந்து பிளேயர்ஸ். மார்க்வே வந்து ஒரு டைமில் 20 மில்லியனுக்கு தானே வாங்கினீங்க, 28 மில்லியனோ 20 மில்லியனோ சிட்டி வாங்கினாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டைமில் சிட்டியில் 2 பிளேயர் தான் இல்லை, டிஃபென்ஸ் அவுட்டு தான். பட் மிட்டு வந்தது, செமன்யோ வந்தான், மார்க்வே வந்தான், சீசனை பொருட்டி போட்டாங்க. ஸோ சிட்டிக்கு பிளேயர்ஸ் வில் பி வில்லிங் டு கோ. ஏன் அப்படின்னா பெப்பு கீழே வேலை செய்ய எல்லாருக்குமே பிடிக்கும், அண்ட் கான்ட்ராக்டும் பிக் மணி. ஏன் சிட்டி போக மாட்டாங்க? பிளேயர்ஸ் வில் சூஸ் சிட்டி ஓவர் எனி அதர் கிளப்ஸ் ரைட் நோ, டவுட் கிடையாது. பெர்னாடோ, கோவச்சேஜ் போயிடுவாங்க ப்ரோ. கோவெல்லாம் ஏஜ், கோவச்சேஜ் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ எலியட் ஆண்டர்சன்லாம் வந்துட்டா கோவச்சேஜ் ஏன் ப்ரோ விளாடணும், அமுச்சு விட்ருவாங்க நெக்ஸ்ட் சீசன்லாம். எஸ் கரெக்ட் தான். அண்ட் ஓகே ஃபைன், ஸோ இதுதான் கதை. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச், ஸோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஒருத்தன் தான்ப்பா எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கான் எல்லா மேட்ச்லேயும். கடந்த ஒரு 4-5 சீசனாக கேரி பண்ணி கொடுக்குறான். ஸோ சீரியஸாகவே யுனைடெட் ஃபேன்ஸ் டெஃபினட்டாக ஹாப்பியாக இருப்பாங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ எந்த கிளப் இருந்தாலும் ப்ரூனோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிக்கு சர்வேஷ் டெஃபினட்டாக ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கொடுக்குறதா இருந்தால் வாங்க மாட்டாரா என்ன? ஜோன்ஸ் ஆர்சனல் கொடுக்குறதா இருந்தால் வாங்க மாட்டாரா என்ன? அண்ட் ஆல்சோ நம்ம பசங்க டெஃபினட்டாக எந்த கிளப் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மாதிரி ஒரு ஆள் அவங்களுக்கு தேவையாக இருப்பாங்க. அந்தபடி பார்க்கும்போது யுனைடெட் இஸ் லக்கி, ஓரளவு கம்மி மணியில் ப்ரூனோ வந்தான்.
அண்ட் மிடில் தான் வருவான். ஸோ வந்துட்டு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது யுனைடெட் ஃபேன்ஸ் ஷுட் பி டெஃபினெட்லி ஹாப்பி. அண்ட் இன் அண்ட் அவுட் கன்சிஸ்டண்ட்டாக இஸ் ப்ரூவிங் இஸ் ஒர்த் அண்ட் இஸ் லாயல் டு த கிளப். ஸோ லெஜெண்ட் ஆப்வியஸாக 105 கோல்ஸ் 100 அசிஸ்ட் நம்பர்ஸும் பயங்கரமாக இருக்குது. Magnifico. So I think City will replace Rodri and choose a player for fighting for that position. There are chances. City Rodri வந்து இந்த சீசன் இன்ஜுரி அப்படி இப்படின்னு பெரிய இன்ஜுரியில் இருந்தான் போன சீசன் எண்டில் இருந்து, அதாவது பலோன் டியோர் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. பட் எலியட் ஆண்டர்சன் மாதிரி ஆளுங்கெல்லாம் போனால் சிட்டிக்கு சூப்பராக இருக்கும், சீரியஸாகவே டவுட்டே கிடையாது. பட் பெப்போட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. பெப் வந்து டெஃபினட்டாக ஒரு மிட்டு அப்படின்னா ஸ்பானிஷில் தான் இறக்குவான் பையன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பிஸ்கெட்ஸ் மாதிரி ஒரு ஆள் வேணும்ப்பா ஸோ பெப்புக்கு. ஸோ அதுதான் அவன் சிஸ்டம்க்கு வந்து ஆப்டாக இருக்கும். மேபி அந்த மாதிரி தான் ராட்ரியை வாங்கினான். ஆக்சுவலாக பிஸ்கெட்ஸ் மாதிரி ஒரு அபிலிட்டி இருக்கணுன்ற மாதிரி தான் வாங்கினான். பட் பிஸ்கெட்ஸை ரீப்ளேஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு யாராலே முடியாது அந்த பொசிஷனை. ஸோ பெப்புக்கு வந்து இப்போ வரைக்குமே ராட்ரி எல்லாம் நல்லா பண்ணான் அப்படி இப்படின்னு வந்தால் கூட அந்த பிஸ்கெட்ஸ் மாதிரி விளையாடுற அளவுக்கு ஆள் இல்லைப்பா. மேபி ராட்ரி அகெயின் ஸ்பெயின் ஸ்பானிஷ், பிஸ்கெட் ஸ்பானிஷ், அந்த ஸ்பானிஷ்க்கு தான் அந்த மிட்டோட வைப்ஸ் அப்படி இருக்கும். ஸோ மேபி வை நாட். சர்வேஷ் ஸ்பானிஷ் ஆளுக்கு யாராவது போவீங்களா மேபி நெக்ஸ்ட் சீசன் எலியட் ஆண்டர்சனை விட்டுட்டு? அப்படி விட்டு போனீங்கன்னா எங்களுக்கு வருவோம், அதனால நான் சொன்னேன். அண்ட் ப்ரோ அந்த ஆள் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ ராட்ரிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சர்வேஷ் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அது. அண்ட் ஆல்சோ பாய்ஸ், ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் மேட்ச் அப்படி இப்படின்னு முடிஞ்சது. அதை விடுங்க, இங்கே வாங்க. என்னப்பா இது கதை? இந்த மேட்ச் நான் பார்க்கல, ஹைலைட்ஸ் பார்த்தேன். அவங்க அட்டாக்கே பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே ஸ்பர்ஸ். பாய்ஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்களா? சீரியஸாக டாமினேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமு. அந்த இவோபி கோல் பார்த்தேன், வேற மாதிரி கோல். எப்படா அப்படி ஒருத்தன் அடிக்க முடியுன்ற மாதிரி இருந்தது. பேசிக்காக சைட் ஃபுட்டு, லெஃப்ட் ஃபுட்டில் அடித்தானா, லெஃப்ட் ஃபுட்டில் அடிப்பான், வேற லெவல் கோல். ரெலிகேட் தான்ப்பா இந்த சீசன். இவங்க ரெவன்யூ அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஒரு மேட்சாக ஜெயிக்கணுமே. ஒரு மேட்சும் ஜெயிக்கலன்னா பர்ன்லி கூட மேலே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஆடுறதை பார்த்தா அப்படி தான் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ப்ரூனோ போர்ச்சுகலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நம்பணும் பிரமோத். வேர்ல்ட் கப்புக்கு சீரியஸாக தே ஷுட் மெயின் டார்கெட். தேர் ஹேவிங் பிளேயர்ஸ் இல்லை பிரமோத். ஒரு சைடில் நூனோ மெண்டஸ், இன்னொரு சைடில் எவனோ இருக்கானே நூனோ மெண்டஸ் இருக்கான். மேபி டேலோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டேலோ ஓகே, பட் நூனோ மெண்டஸ் அங்கே சூப்பராக ஆட்டிருக்கான். ராட்ரி இந்த சீசன் வேர்ல்ட் கப் ஆடுவான், சூப்பராக ஆட போகிறான், டவுட்டே கிடையாது. விட்டீனியா, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் இன்னொருத்தர் இருக்கானே, ஐயோ சூப்பரான ஒரு லெஃப்ட் விங்கர், ரஃபேலியோ. எஸ், ரஃபேலியோ இருக்கான். அண்ட் தலைக்கட்டு ரொனால்டோ இருக்காரு. வேறு என்ன வேணும்? ஸோ அண்ட் ஆல்சோ ரைட் விங்கர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்கப்பா. ஸோ போர்ச்சுகல் டெஃபினட்டாக சூப்பரான ஒரு மிட்ஃபீல்டர்ஸ், சூப்பரான ஒரு டீம். அன்டவுட்டட்லி தே வில் பி அ ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் ஃபார் வேர்ல்ட் கப், டவுட்டே கிடையாது. அண்ட் எஸ் சர்வேஷ் ப்ரோ பெர்னாடோ ஓகே ஃபைன். அண்ட் ஸ்பர்ஸ் மேனேஜர் ஆல்ரெடி ஸ்டார்டட் கம்ப்ளைனிங். அண்ட் நான் கேட்ட ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன்ஸ் இந்த 2 மேட்ச்லேயே வந்து அவரை சாக் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்களா ஸ்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோல் வந்து லைட்டாக புஷ் மாதிரி இருந்தது எனக்கு. பேசிக்காக பார்க்கும்போது விஆர் போயிட்டு கோல் கொடுத்துருப்பாங்க, ஹாரி வில்சன் தான் அடிச்சிருப்பார். ஸோ அந்த கோலுமே எனக்கு தெரிஞ்சு ஃபவுல் ஆகுது, புஷ்ஷா தெரிலப்பா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ட் அப்படி பார்க்கும்போது ஃபுல்லாம் 2 கோல்ஸ் அண்ட் 60th மினிட்ல ரிச்சர்ட்சன் அடிப்பார். கரெக்டாக எஸ், இங்கே காட்டல 60th மினிட்ல ரிச்சர்ட்சன் ஒரு ஹெட்டர் அடிப்பார். அண்ட் மற்றபடி ஒன்றுமே பண்ணல ஸ்பர்ஸ். ஃபுல்லாம் வந்து இந்த சைடு அட்டாக்கு அந்த சைடு அட்டாக்கு மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுகிறாங்க. எப்படி 2-1 முடிஞ்சது எனக்கு தெரில. மேபி 4-0 4-1 அப்படின்ற மாதிரி முடிகிற வேண்டிய மேட்ச் இது. சீரியஸாக அப்படி விளாண்டாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்க டூடர். எஸ், நீ லைஃப்பை தொலைச்சிட்டியாடா டூடர். இங்கே வந்து ஒழுங்காக யூவென்டஸில் இருந்துருக்கலாம் நீ. சீரியஸாக அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ செம கமெண்ட் ஜோன்ஸ். ஸோ சீரியஸாக அப்படி தான் விளையாடுறான். டூடருக்கு ஒரு ஐடியா இல்லை. போய் சாபக்கேடான ஒரு டீமுக்கு வந்து என்ன இழுத்து போட்டிங்களேடா, எப்படி போனாலும் அடிக்கிறீங்களேன்ற மாதிரி ஒரு சினாரியோவில் தான் இருக்கான். ஃபுல்லாக செஞ்சாங்க லிட்டரலாக. அண்ட் ஆமாம் ப்ரோ, போன வீக் கொடுக்கல என்எல்டியில். எஸ், டியாகோ கோல் கீப்பர் ஃபைன். எஸ், கேன்சேலோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாரு. ஆமாம் ப்ரோ, போன வீக் எஸ் ஃபைன். இந்த மேட்ச்சில் அது மட்டும் நடக்காமல் வேறு எதுவும் நடந்ததா? டபுள் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாம். ஸோ ஃபுல்லாம் ப்ரீமியர் லீக் எராலேயே வந்து ஸ்பர்ஸை 2 தான் டபுள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்காங்க, இப்போ பண்ணியிருக்காங்க. அண்ட்
ஒரு சூப்பரான விஷயம் இல்லை? ஸோ லண்டன் தான் 2-1 நினைக்கிறேன், கரெக்டா? எஸ், நார்த் லண்டன் நினைக்கிறேன். எஸ், நார்த் லண்டன் டீம், நார்த் ஸ்பர்ஸ் வந்து நார்த் லண்டன். ஸோ ஃபுல்லாக தெரில. ஸோ எனிவேஸ், போன ஃபர்ஸ்ட் மேட்ச் 2-1 அவேல வின் பண்ணியிருப்பாங்க, ஹோம்லேயுமே வந்து 2-1 வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாய்ஸ், ஆஸ்கர் பாப் சூப்பராக விளாட்றான்ப்பா. இந்த சிட்டிக்கே அவன் நல்லா விளாட்னான், ஒரு இன்ஜுரி காரணத்தினால போனான். பட் ஃபுல்லாமுக்கும் பையன் சூப்பராக விளாட்றான். ஆஸ்கர் பாப் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, சீரியஸாக. அண்ட் ஆல்சோ ஹாரி வில்சன் அண்ட் இவோபி, 2 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க, சூப்பராக விளையாடுறாங்க. இவோபி கோலை பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன், சூப்பராக அடிச்சான் இவோபி, பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸாக. ஃபுல்லாக இன்னொருமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சில கேம்ஸ், பான்மவுத் கேம்ஸ் பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கு பீங் இந்த சீசன் பர்டிகுலராக. போன சீசனுமே சூப்பராக விளாட்னாங்க, பிரெண்ட்ஃபோர்டும் சூப்பராக விளாட்றாங்க, டவுட்டே இல்லை. மேபி லாங் த்ரோ அப்படி இப்படின்னு வச்சுக்கோங்க, பட் சூப்பராக விளாட்றாங்க, மென்டாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் தேர்டாக ஃபுல்லாம் சொல்லுவேன், ஒரு சூப்பரான ஒரு கேம் ஃபுல்லாம் கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேருந்தே வந்து தே ஆக்சுவலி பிளேட் வெல். சில மேட்சஸ் வந்து ராப் பண்ணாங்க ஃபுல்லாம, பட் சூப்பரான ஒரு கேம் ஃபுல்லாம் கிட்ட இருந்து இருக்குது. அண்ட் பேசி அந்த ஆப்கான் போயிட்டு திருப்பி வந்துடுவார், ஓப்பன் கோலை மிஸ் பண்ணுவார்ப்பா பேசியும். அண்ட் பட் எகெயின் கேம் ஃபைனலாக ரேப் பண்ணியிருப்பாங்க. 2-1 தான், எனக்கு தெரிஞ்சு 4-1 ஆயிருக்கணும். அண்ட் ஆஸ்கர் பாப் ஆல்சோ நார்வே, சீரியஸாக நார்வே ஆஸ்கர் பாப். தேங்க்ஸ் ப்ரோ அனுராக், தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரியல பாய்ஸ், திருப்பி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சீரியஸாக பார்க்கவே பயமாக இருக்குது. நார்வே கிளப்பில் விளையாடுற டீம் வந்து அப்படியே எத்தனை போய் வேர்ல்ட் கப்பில் விளையாடினா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுலேயுமே வந்து சில பிட் அண்ட் பீசஸ் மெயின் தலைக்கிட்டே வச்சுக்கோங்க. ஹாலாண்ட் ஒரு சைடில், ஓடகார்டு ஒரு சைடில், மேபி ஆஸ்கர் பாப் வந்து நார்வேன்னு தெரில எனக்கு. நார்வேவாக இருந்தால் டீம் வேறு மாதிரி இருக்கும்ப்பா. ப்ரோ ஆஸ்கர் பாப், பெர்னாடோ, குண்டோகன், கிரீலிஷ், கெவின் டி ப்ரூயின்லாம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பட் அப்படி போல். எஸ், ஆஸ்கர் பாப் டெஃபினட்டாக டேலண்டட் ப்ரோ. மேபி சிட்டிக்கும் சூப்பராக விளையாடிட்டு இருந்தான் ஒரு சீசனில். இன்ஜுரி ஒரு பெரிய காரணமாக இருந்தது அவனுக்கு. ஆக்சுவலாக செம ஷாட், அந்த அஜிலிட்டி இருக்கும், அந்த ட்ரிப்ளிங் இருக்கும். அண்ட் ஃபுல்லாமுக்கும் சூப்பராக விளையாட்டுருக்கான் சீரியஸாக. அண்ட் அப்படி தான். அப்போது நார்வே வர்சஸ் ஃப்ரான்ஸ் செம்மையாக இருக்கும். ஃப்ரான்ஸ்க்கும் நார்வேக்கும் மேட்ச் இருக்கா? ஒரே பிளாட்டில் இருக்காங்களா? நார்வே சூப்பரான டீம்ப்பா. இந்த தடவை நான் வந்து அண்டர்ரேட்டட் டீம்னா நார்வேக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். And Rishi bro, after they came from injury, they are not put on the market for some good price. Yes, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைன், ஓகே. ஸோ ஃபுல்லாக கதை இதுதான், இப்படி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் கடைசியா விநாயக் எங்கே இருக்காரு? ஜோன்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்துடுறப்பா, சஸ்பென்ஸ் பிரேக் பண்ண முடியல. 2026 இவ்வளோ கேவலமாக ஆரம்பிக்குமா? டூடர் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி போராட்டத்தில் இருக்காங்க. பிளேயர்ஸ் ஒரு சைடில் இன்ஜுரி, அண்ட் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்குது. ஜோன்ஸ், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஸோ எதுக்குடா இந்த டீமை சூஸ் பண்ணோம், ஏன்டா நான் இங்கே வந்தேன், எதுக்குடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, ஹாலண்ட் வர்சஸ் எம்பாப்பே, யாருக்குடா நான் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு கேள்வி இது சீரியஸாகவே. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சூப்பர் டேலண்ட் ப்ரோ, இன்ஜுரி ப்ரோன் சர்வே சொல்லியிருக்காரு. எஸ், இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான், அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பார்ப்போம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆறானா அப்படின்னு ஆஸ்கர் பாப். பட் சூப்பர் டேலண்ட். மேபி சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்னொரு பாயிண்ட், ஃபுல்லாமில் அந்த ஸ்மித்ரோ எவ்வளோ சான்ஸை மிஸ் பண்ணாம்ப்பா அந்த மேட்ச்சில். ஸ்மித்ரோவும் சூப்பரான ஒரு பிளேயர் தான் ஃபார் ஆர்சனல், ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற பிளேயர் தான். பட் இன்ஜுரி காரணத்தினால தான் ஆர்சனல் தே சென்ட் him to ஃபுல்லாம். அதே தான் கதை ஆஸ்கர் பாப்க்கும் நினைக்கிறேன். ஸோ சில பிளேயர்ஸ் இருக்காங்க, செம்ம பொட்டென்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ் தான், பட் நிறைய கேம்ஸ் அவங்களால விளையாட முடியாது அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ். பட் சின்ன சின்ன கிளப்ஸில் தே வில் பி லைக் ஷைனிங், செம்மையாக ஷைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் டெஃபினட்டாக இருப்பாங்க. அதே தான் நடந்திருக்கு. அண்ட் பாவம் ஸ்பர்ஸ் பிளேயர்ஸ் பிளேயிங் வித் டிஃப்ரெண்ட் மேனேஜர், டிஃப்ரெண்ட் ஸ்டைல், எவ்ரி ஸ்பர்ஸ் பிளேயரா? எஸ், இவங்களை பார்த்து சிரிக்கவே தோணலை எனக்கு. ஜோன்ஸ் கவலைக்கிடமாக இருக்குது, சீரியஸாக வருத்தமாக இருக்குது. ஒரு டைமில் போன சீசனும் அப்படி தான் விளையாடினாங்க, ஏதோ டைட்டில் வந்தது, அந்த மேனேஜரை தூக்குனாங்க. எதுக்கு தூக்குனாங்கன்னே தெரில. உனக்குலாம் டைட்டில் வரதே பெரிய விஷயம் சரியா, ஸ்பர்ஸுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது யூரோப்பா ஜெயிச்சு கொடுத்தான், வச்சிருக்கலாம். இப்போ வந்து திருப்பியுமே அதே கதை தான் போயிட்டுருக்கு. மேனேஜரை தூக்குறாங்க. ஒரு கேவலமான ஒரு போர்டா என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, பிளேயர்ஸோட மென்டாலிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும், மேனேஜர் எப்படி மாற்றினீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு சீரியஸாக ஓனர்ஷிப்லேருந்து எல்லாமே ஒரு பிளேட்டண்டாக எரர் இருக்குது அங்கே. அதனால தான் காரணம். பட் எஸ், நெக்ஸ்ட் மேட்ச் யார் கூட இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ரெலிகேஷனுக்கு ஃபைட் பண்ண போகிறாங்க, டவுட்டே கிடையாது. இந்த வருஷமும் போன வருஷத்தோட இந்த தடவை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது ஸ்பர்ஸ் பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. 26ல் அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாய்ஸ், இது வரைக்கும் ஒரு மேட்ச் ஜெயிக்கல 2026ல். 3ஆவது மாதம் மார்ச் வந்துருச்சு, இது வரைக்கும் ப்ரீமியர் லீக்கில் ஒரு மேட்ச் கூட ஸ்பர்ஸ் ஜெயிக்கல. ஸோ எஸ், டைட்டில் வாங்கினது தான் ப்ரோ.
தூக்குறாங்க. ஆமாம் ஜோன்ஸ் கரெக்டு தான். டைட்டில் அப்புறம் நீ வாங்குவ, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, எதுக்கு வாங்கினேன்னு சொல்லி தூக்கியிருப்பாங்க. கரெக்டு தான். அண்ட் ப்ரோ நான் இன்னும் ரைட் டு மேட்ச் வச்சுருக்கேன் ப்ரோ. பாப்க்கு ரைட் டு மேட்ச் இருக்கா? ரைட் டு மேட்ச் ஆப்ஷன் 30 மில்லியனுக்கு நல்ல சைனிங்காக ஐ மீன் வாங்கலாம் ப்ரோ, டவுட்டே கிடையாது. எஸ் ஃபைனல் மேட்ச் பாய்ஸ். ஃப்ராங்கை விட்டா பிரமோதா தான் சொல்லியிருக்காரு, ஃப்ராங்கை விட்டா போதும்னு ஓடிட்டாரு அப்படின்னு. கரெக்டு தான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு டீமில் இருக்கிறதுக்கே என்ன பரவாயில்லடா, என்னை அமுச்சிருங்கடான்ற மாதிரி தான் போனார் ஆக்சுவலாக தாமஸ் ஃப்ராங்க்கு. இப்போ போய் பாவம் டூடர் வேறு ஊரில் இருந்தான், அவனை கொண்டு வந்து செய்கிறாங்க. பரவாயில்ல, பேசணுன்னா சிரிப்பு வரல எனக்கு, சீரியஸாக வருத்தமாக தான் இருக்குது அந்த டீமை நினச்சா. ஓகே கோயிங் ஃபார்வர்ட். ஆர்சனல் செல்சி கூட என்ன நடந்ததுப்பா? ஸோ 2-1 அப்படின்ற மாதிரி வின் பண்ணியிருப்பாங்க. சண்டேல எல்லா மேட்சுமே 2-1 தான் முடிஞ்சுது. இந்த மேட்சுமே 2-1 தான் முடிஞ்சுது. ஜோன்ஸ் 2 செட் பீஸ் 2 கோல். அண்ட் ஆர்சனலுக்கு ஒரு செல்சிக்கு ஒரு செட் பீஸ், செல்சி ஒரு கோல். அதுவுமே வந்து இன்கேப் இதை அடிச்சு கொடுத்துருப்பாரு. நான் ஜோன்ஸ் கிட்ட இந்த லிங்க்ஸ் இல்லாத காரணத்தினால ஜோன்ஸ் கிட்ட கேட்குறேன்ப்பா. அண்ட் ஆல்சோ ஆர்சனல் ஃபேன்ஸ் கிட்டயுமே கேட்குறேன், அண்ட் நியூட்ரல்ஸ் கிட்டயுமே கேட்குறேன். வாட் இஸ் ஒப்பீனியன் பாய்ஸ்? இந்த மேட்ச் எப்படி போச்சு? ரியலாக சொல்லுங்க எனக்கு. செல்சி வாஸ் பெட்டர் சைடா இல்லை ஆர்சனல் டெஃபினட்டாக டிசர்வ் டு வின் திஸ் மேட்சா? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்க. நானே வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் கேம் ஆக்சுவலாக பார்க்க ஆரம்பித்தேன், ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான். ஏன்னா நேற்று ஒரு ஸ்ட்ரீமில் இருந்ததுனால ஆரம்பத்தில் பார்க்க முடியல. பட் நான் பார்க்கும்போதே 23rd மினிட்டோ 24th மினிட்டோ கரெக்டாக உள்ள போகிறேன், ஒரு கோல் அடிப்பாங்க. அண்ட் கேப்ரியல் ஒரு நல்ல ஒரு செட் பீஸ் பேசிக்காக அங்கேருந்து வரும். கேப்ரியல் வந்து அப்படியே லீப் பண்ணி கொடுப்பாரு, சலீபா தலையை விட்டு முடிப்பார். அண்ட் 1-1 ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க செல்சி. அதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து டிம்பர் அடிப்பாரா, டிம்பர் அடித்து முடிச்சு கொடுப்பாரு. 2-1 அப்படின்ற மாதிரி முடியும். அண்ட் இதில் மேட்ச்சில் இது மட்டும் நடக்கலை, சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவும் நடந்தது. ஸோ பாய்ஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்போம். செட் பீஸ் ஆர் பேக், வி ஆர் ஹாப்பி. எஸ் லிங்க்ஸுமே அதான் வருத்தமாக இருந்தார், என்னப்பா செட் பீஸில் கோலே வர மாட்டேங்குது எனக்கு, நாங்களாம் செட் பீஸில் எப்படிப்பட்ட டீம் அப்படின்னு. பட் எஸ் செட் பீஸில் திருப்பியுமே கோல் வந்திருக்கு, பேக் டு பேக் 3 கோல் அடிச்சிருக்காங்க செட் பீஸில். ஜோன்ஸ் என்ன 2 கோல் தான் சொன்னீங்க, 3 கோல் வந்திருக்கு. அண்ட் அதில் ஒரு கோல் இன்கேப்பியே நானே அடிச்சு தரேன்டா உங்களுக்கு கார்னர் அடிக்க தரலன்ற மாதிரி அவர் அடிச்சு கொடுத்துருப்பாரு. அண்ட் எஸ் அண்ட் ஆல்சோ பேசிக்காக செட் பீஸில் இந்த சீசனில் எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஆர்சனல் உடைச்சிட்டாங்க. மோஸ்ட் கோல் ஸ்கோர்ட் அண்ட் செட் பீஸ் இந்த ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் 8-9 கேம்ஸ் இருக்குது பேக், இப்போவே ரெக்கார்டை உடச்சிட்டாங்க செட் பீஸில். ஸோ இனியும் 8-9 மேட்ச் இருக்குது. எக்கச்சக்கமான ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரோப்ஸ் டு பி ஆனஸ்ட் இட்ஸ் அ வின், பட் புவர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆர்சனல். எஸ் ப்ரோப்ஸ், மேபி புவர் பர்ஃபார்மன்ஸ், ஓகே அக்செப்டட். பட் ரிசல்ட் எடுத்துடுறாங்களே. ஸோ சில கேம்ஸ் அப்படி தானே வருது. வூல்ஸ் கேம் கிட்ட அந்த ரிசல்ட்ஸ் எடுக்க முடியல அவங்களால. ஸோ சில டீம்ஸ் கிட்ட ரிசல்ட்ஸ் எடுக்க முடியல, பட் இந்த மாதிரி டீம்ஸ் கிட்ட ரிசல்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக என்னோட பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும் அதான். ஸோ ஏதோ ஒரு மேட்ச் டஃப் மேட்சே வச்சுக்கோங்களேன், சான்சஸ் கிரியேட் பண்ணல, எதுவுமே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் சொல்கிறேன், ஸோ பட் ஃபைனலாக ரிசல்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஒரு டீம் வருதுல்ல. ஸோ ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணோன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஏதாவது ஒரு 2-3 கேமில் இந்த மாதிரி கேம் எடுத்தால் தான் உண்டு. அது பண்ணியிருக்காங்க. ஜாக்கா ஹண்டர் செல்சி டிசர்வ் த விக்டரி சொல்லியிருக்காரு. ஜாக்கா ஹண்டர் செல்சி ஃபேனாக இருப்பார். அந்த எஸ் ஏன் செல்சி வின் பண்ணலன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஜாக்கா. ஸோ அதுவே நான் சொல்கிறேன், நீ வந்து 10 சொல்கிறேன் அது. அண்ட் வி நெவர் பிளேட் குட், வி ஆர் வெரி புவர் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட், செட் பீஸ் ஆர் சேவிங் அஸ். ஆர்டெட்டா stated this hard bounce back on Raya's last save, not good at all. ராயாவோட சேவ் வேற லெவல் பா. ராயா டீமை கேரி பண்ணுறான் சீரியஸாக. தெரில, தே நீட் டு இம்ப்ரூவ் ஆன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கோயிங் ஃபார்வர்ட் இனிமேல் வந்து டூ லேட், எப்போ இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரில. மிட்லே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். பட் கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டாக தே டோன்ட் ஹேவ் மச் டைம். அதுதானே இருக்குது, டைம் இல்லை ஆர்சனல் கிட்ட. இனிமேல் ப்ரீமியர் லீக்கில் பேக் மேட்சஸ் இருக்குது. அதே மாதிரி 2 பாயிண்ட்ஸ் தான் கேப், 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் கேம் இன் ஹேண்ட் சிட்டிக்கு இருக்கிறதுனால 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இன்னொரு சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ்லாம் வருது. அண்ட் EFL ஃபைனல்ஸ் வருது, FA கப் மேட்சஸ் இருக்குது. தே நீட் டு இம்ப்ரூவ், தே நீட் டு இனிமே ரியாலிட்டி இனிமே ஃபாஸ்ட்டாக வரணும், ரியாலிட்டி செக் வரணும் ஆர்சனலுக்கு. அண்ட் இஃப் த ஆப்போனன்ட் இஸ் பிளேயிங் வெல், தே ஆர் லெட்டிங் தெம் ஹேவ் பொசிஷன், நாட் ரஷிங் டு கெட் த பால். that's why they are getting points. We know Arsenal is so good off the ball than position. yes அப்புறம் சூப்பரான பாயிண்ட் இது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதான் நினைக்கிறேன். வித் பொசிஷனோட வித்தவுட் பொசிஷன் ஆர்சனல் இஸ் ஆக்சுவலி a good team. வித் பொசிஷனோட. ஸோ நிறைய மேட்சஸ் வந்து வித்தவுட் பொசிஷன் தேர் ஆக்சுவலி டூயிங் குட். வித் பொசிஷன் தான் அவங்க கொஞ்சம் சஃபர் ஆகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நன் ஆஃப் அவர் ஸ்ட்ரைக்கர் ஆர் ஸ்டெப்பிங் அவுட் அண்ட் பர்ஃபார்மிங். எஸ் ப்ரோப்ஸ், அதுதான் எனக்கும் வருத்தமாக இருக்குது. இது வரைக்கும் ஆர்சனலை செல்சியால் அடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட எவ்வளோ
நிறைய மேட்சஸாக ஆர்சனல் கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு டைமில் வேற மாதிரி இருந்தது பேசிக்காக. அது இப்போ ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா அதுக்கும் மேலே நினைக்கிறேன், தெரில. பட் டிலப்லாம் வந்து என்ன ப்ரோ பண்ணுறான்? ஸோ ராசினர் வந்து டிலப் எங்கே விளையாடுறான்? ஸோ ஒரு பாஸ் வந்து கர்னாச்சோக்கு ஈஸி பாக்ஸ் பாஸ் கொடுத்துருக்கலாம். கர்னாச்சோவே எப்போ தான் அந்த பொசிஷன் வருவான் எனக்கு தெரிஞ்சு. அவன் எப்போ அடித்தாதான் உண்டு. கடைசி வரதே 10 நிமிஷம் தான். அங்கேயும் டிலே பண்ணுவாங்க. நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து செல்சி நீட்ஸ் டு தெரில என்ன பிரச்சனை செல்சிக்குன்னு. பட் அதுக்கு முன்னாடி நான் ஆர்சனல் பற்றி சொல்லிட்டு செல்சிக்கு வரேன். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கேப்ரியல் கிடச்சிருக்கும். அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ராயா கிடச்சிருக்கும். ஸோ 2 பேருமே 100% டிசர்விங். ஸோ ஒரு அசிஸ்ட் வந்திருக்கும் கேப்ரியல் கிட்டேருந்து. ராயா வந்து நிறைய அன்பிலீவபிளான சேவ்ஸ் இந்த மேட்ச்லையும் பண்ணியிருக்கான். அண்ட் அப்படி இப்படின்னு போச்சு. 11 மேட்சஸ் அன்பீட்டன் அண்ட் 8 wins against Chelsea. Yes, தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன். 11 மேட்சஸ் ஆர் தேர் அன்பீட்டன் ப்ரோ against Chelsea. 8 wins எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், 8 winsனா எவ்வளோ சீசன்ஸ் பேசிக்காக. 2 மேட்ச் ஒரு இதில். ஸோ அது இல்லாமல் EFL கப் அப்படி இப்படின்னு செல்சியால் வின்னே பண்ண முடியல against Arsenal. இதுவும் ஆர்டெட்டா இருக்கிறப்போ தான் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இல்லை தெரில. அண்ட் ஆல்சோ இந்த சேவ் பயங்கரமான ஒரு சேவ். அண்ட் ஆல்சோ இந்த சேவ், ஸோ என்சோ ஃபெர்னாண்டஸோட சேவ் பாருங்களேன், வேற லெவல். ராயா இஸ் லிட்ரலி கேரிங் ஆர்சனல். பட் ஆப்வியஸாக ஒரு கோல் கீப்பர் இந்த மாதிரி ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கு எல்லா டீம்ஸ்லையுமே வந்து கோல் கீப்பர் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான். அதை ராயா டெஃபினட்டாக பண்ணிட்டுருக்கான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப அன்ரேட்டடாக இருக்கான். எனக்கு ப்ரீமியர் லீக்ல டாப் 3 கோல் கீப்பர்ஸ் இல்லை டாப் 2 கோல் கீப்பர்ஸில் ஐ வில் கிவ் ராயா. சூப்பராக பண்ணுறான். ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்லாம் இஸ் ஆக்சுவலி கேரிங் ஆர்சனல். இல்லைனா நிறைய மேட்சஸில் ஆர்சனல் விட லாஸ் பாயிண்ட்ஸ். சூப்பராக பண்ணிட்டுருக்கான். அண்ட் ராயா வாஸ் டெஸ்டட் மோர் தென் சான்சஸ். கரெக்ட் தான் ப்ரோ. பட் ராயா காப்பாற்றிடுறானே, அங்கே சான்சஸ் காப்பாற்றல. பட் சான்சஸ் இஸ் ஆக்சுவலி ஹேவிங் அமேசிங் சீசன் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சீசன். செல்சி முன்னாடி சீசன் சான்சஸ்லாம் வந்து ரொம்ப எரர்ஸ் வரும். இந்த சீசன் சான்சஸோட எரர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் நினைக்கிறேன். செல்சி ஃபேன் ப்ரொஃப்ஸ் சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அண்ட் ப்ரோ, டிம்பர் இஸ் பிளேயிங் இன் த பிளேஸ் ஆஃப் சாக்கா, இஸ் டேக்கிங் சாக்காஸ் பொசிஷன். ப்ரொப் சொல்லியிருக்காரு. எஸ், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக விளையாடிட்டு இருக்கான். அப்போ சாக்கா வந்து கட்டின் பண்ணி கொஞ்சம் சென்டராக விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ எகெயின்ஸ்ட் செல்சி தான் ஆர்சனல் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். இல்லை, ஆர்டெட்டா வந்ததுக்கப்புறம் நினைக்கிறேன். ஸோ ஆர்டெட்டா வந்ததுக்கப்புறம் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்த டீம் வந்து செல்சி தான். அதுக்கப்புறம் உல்வர்ஹாம்ப்டன், நியூ கேசல் அப்படி இப்படின்னு லிஸ்ட்டு போகுது. பட் அதை விட்டுலாம். செல்சி கிட்ட தான் அதிக பாயிண்ட்ஸ் ஆர்சனல் எடுத்திருக்காங்க. அண்ட் when Arsenal gets cornered this season, multiple Arsenal players are so close to the goalkeeper in the middle and being distracted. Is it right approach going forward to the world football? Definitely it's not a right approach, Sachin. But இந்த சீசன் அது வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பிளேயர்ஸ் ஆர் டேக்கிங் தட் ஆஸ் அன் அட்வான்டேஜ் அண்ட் டூயிங் இட். அதை தான் பண்ணுறாங்க. பிளேயர்ஸ் வந்து இது நீ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுற. ப்ரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் தான் இது. சாம்பியன்ஸ் லீக்ல இது கிடையாது. நீ பிளேயர்ஸை வந்து ஹக் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அண்ட் போன சீசனில் இருந்துதான் தெரில. பட் இந்த சீசனில் ரொம்ப அது வந்து ஒரு லூப் ஹோல் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் ஆர்சனல் பிளேயர் மட்டும் கிடையாது, ஆர்சனல் டீம் மட்டும் கிடையாது, லைக் மல்டிபிள் டீம்ஸ் டூயிங் தட் இது பண்ணுறாங்க. மேபி ரெஃபரன்ஸ் வேணால் ஆர்சனல் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். பட் நிறைய டீம்ஸ் இது பண்ணுறாங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டாக இட்ஸ் லைக் டவுன் கிரேட் டு ஃபுட்பால் தான் நான் சொல்லுவேன். மேபி நெக்ஸ்ட் சீசனில் இஃப் தே ஆர் ஸ்டாப்பிங் திஸ், மேபி தே வில் ஃபைண்ட் another way. ஆர்சனல் வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம் அடிக்கிறதுக்கு. பட் இப்போ அந்த லூப் ஹோல் கொடுக்கறதுனால அவங்க அதை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க பேசிக்காக. அண்ட் செல்சிக்கு வந்து க்ளூவே கிடையாது. ஸோ 2 கோல் திருப்பியுமே செட் பீஸில் விட்டுருக்காங்க. EFL கப்பில் அடி வாங்கியிருப்பாங்க. ஐடியா இல்லை பேசிக்காக. செல்சி கிட்ட நிறைய டீம்ஸ் கிட்ட ஐடியா இல்லை. அதனால தான் சஃபர் ஆகிறாங்க. சாக்கா ஹேஸ் வெரி புவர் கேம். யாக்கர் இஸ் இன்விசிபிள். எஸ்ஏ டசன்ட் கெட் பால்ஸ் டு பிளே. எஸ், மேட்ச் போகிறதான் போச்சுப்பா எப்படி சொல்லணும்னா. பட் சில மேட்சஸ் போகும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு டைட்டில் எடுக்கும்போது எல்லா மேட்சஸும் நீ வந்து கன்வின்சிங்காக வின் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில மேட்சஸ் வந்து அப்படி இப்படி தான் வின் பண்ண முடியும். ஆனால் பட் உங்கள் கொஸ்டின்ஸ் எனக்கு புரியுது. நிறைய மேட்ச் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கிறாங்களே, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் ப்ரோ, நான் டிம்பர் ஷுட் லெட் சாக்கா பிளே. சாக்கா விளையாட மாட்டேன்றானே ப்ரோப்ஸ். கொடுத்தா தானடா விளையாடுவேன்ற மாதிரி இருக்கான். டிம்பர் வந்து அவனை அசால்ட்டாக அடிச்சுட்டு அந்த சைடில் விளையாட்டுருக்கான். அண்ட் சாக்காவோட சீசன் இந்த சீசன் பெருசாக ஒன்றும் போலி, ஒரு மாதிரி பூராக தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. அண்ட் ஜோன்ஸ் ஏன் மடுவுக்கு விளையாடுறது இல்லை, பெருசாக ஸ்டார்ட்டும் பண்ணல இந்த மேட்சும். என்னாச்சு, இன்ஜுரியா? அப்டேட் சொல்லுங்கள் எனக்கு. அண்ட் கரேத்தா வந்திருக்காருப்பா. ரொம்ப இல்லை, கரேத்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தி ஸ்ட்ரீம் கரேத்தா. ஸோ மேட்ச் கடைசியாக எல்லா மேட்ச் போஸ்ட் அண்ட் மேட்ச் அனலிஸும் பேசியாச்சு. கடைசியாக விநாயக் பற்றி பேசுகிறோம். ஆர்சனல் செல்சி கூட விளையாடின கேம் பற்றி. எமிரேட்ஸில் நடந்த கேம் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்சனல் முடிஞ்சிருக்கு 2-1 அப்படின்னு. எஸ், நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது அந்த கேமில். அண்ட் கார்னரில் சலீபா லிட்டரலாக வந்து ஜோ பெட்ரோவை ஹக் பண்ணுவான்.
அண்ட் அது பெனால்ட்டி வரல, நிறைய கான்ட்ரவர்ஷியலான சினாரியோஸ் வந்தது. பட் சாக்கா இஸ் அவர் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர், he needs to step out. எஸ், ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒரு சில மேட்சஸில் இப்போ ரீசெண்டாக யாக்ரஸ் வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் ஆக்சுவலி பேக்ட். ஸோ 8 கோல்ஸ் என்னமோ வந்தது இந்த 2026 இஸ் ஃபார்ம் இஸ் ஃபைன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் இந்த மேட்ச்சில் சாக்கா யாக்ரஸ் ஸ்டெப் அப் ஆகல. அந்த டைமில் சாக்கா ஷுட் ஹேவ் ஸ்டெப்ட் இன். ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு மேட்ச்சில் ஸ்டெப் ஆனாவே போதும் எனக்கு தெரிஞ்சு. பட் நடக்கல. பட் செட் பீஸ் கை கொடுக்குது ஆர்சனலுக்கு. அண்ட் அவங்க அந்த மேட்சை 2-1 அப்படின்னு செட் பீஸ்லேயே அடிச்சு முடிச்சிருக்காங்க. அண்ட் தட் ஷோஸ் ஹவு குட் மடுகே ப்ரோ பிளேயிங் சாக்கா அபவ் ஹிம். எஸ், சாக்காவே அந்த சைடில் விட்டுட்டு மடுவுக்கே தான் விளையாடுறாங்க. ஸோ அதுலேருந்தே தெரியுது ஆக்சுவலாக மடுவுக்கே வந்து ஆக்சுவலி பீங் ஃப்ராங்க் சாக்காவோட பெட்டர் பிளேயர் கிடையாது. ஆனால் டைரக்டான ஒரு பிளேயர் மடுவுக்கே. ஸோ ஒன்று பண்ண போகிறோன்னா அதுதான் பண்ண போகிறான், அது கரெக்டாக பண்ணிடுறான். ஸோ 10 தடவை நீ கொடுத்தாவும் நான் அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறான். பட் சாக்கா வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். இந்த சீசன் வந்து சுத்தமாக ஃபார்ம் இல்லை. பட் ஃபார்ம் இருந்ததுன்னா சீரியஸாகவே ஒரு நல்ல ஒரு பிளேயர் ஆக்சுவலாக. ப்ரோ யாக்ரஸ் ஹெட் பிளேயர் லைக் சாக்கா ஷுட் ஸ்டெப் இன். புரியல. அண்ட் ப்ரோ நெட் ஒன், எஸ் அதை பற்றி பேசணும். எஸ், தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் பிரவீன். அதுக்கு என்ன சொல்லியிருக்கான்? ஸோ பேசிக்காக அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ ரெட் கார்டில் இந்த வருஷம் அதிக ரெட் கார்டு இல்லை. ப்ரீமியர் லீக் எராலேயே அதிக ரெட் கார்டு வாங்கின லிஸ்ட்டில் வந்து 8 இருந்ததா, 8ல் 9 நினைக்கிறேன். ஸோ 9 இப்போ வந்து செல்சியுமே 9 ஆகிட்டாங்க. 9 ஆகிட்டா தெரில, பட் எகெயின் ஸோ 9 ஆகிட்டாங்க. ஜாயிண்ட்டாக ஹோல்ட் பண்ணிருக்காங்க அதிக ரெட் கார்டு இந்த சிங்கிள் சீசன். இன்னும் 9 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 மேட்ச்சில் ஒரு ரெட் கார்டு வராதா இவங்க விளையாடுறதுக்கு? இந்த மாதிரி ரெட் கார்டு வச்சுட்டு 10 மேன் வச்சுட்டு அகெயின்ஸ்ட் டேபிள் டாப்பர்ஸ் கிட்ட எப்படி அடிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும்? இது செல்சிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எல்லா மேட்சுமே ரெட் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்சல்யூட்லி 0 கேம் அஃபேரன்ஸ். எஸ், இதுக்கு ஆக்சுவலாக என்ன சர்வேஷ் என்ன ஆச்சு ஆக்சுவலி பேக்லனா ரோசினர் சொல்கிறாரு, எங்களுக்கு ரெஃப்ரி ஷுட் ஹவ் கம்யூனிகேட்டட் அப்படின்றாரு. ரெஃப்ரி வந்து எல்லோ கார்டு கொடுத்ததே தெரியலையா நெட்வொர்க்கு. ஸோ அதனால தான் வந்து இன்னொரு ஃபவுல் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட் எல்லோ கார்டு எப்போ கொடுத்த அப்படின்னு ரெஃப்ரியை டார்கெட் பண்ணி கேட்குறான். உனக்கு அந்த கோல் முடிச்சதுக்கு அப்புறமே கொடுத்துருக்கான், அதுவே உனக்கு தெரில. சரி மேனேஜருக்கா சொல்லணும்ல, மேனேஜருமே அதை தான் ஆர்கியூ பண்ணுறான். ரெஃப்ரி எப்போ கொடுத்தாருன்னு எனக்கு தெரில, ரெஃப்ரி ஷுட் ஹவ் கம்யூனிகேட்டட் அப்படின்றான். ஒன்றும் புரியல இவங்க என்னதான் பிளான் வச்சிருக்காங்கன்னு. அண்ட் ஐ திங்க் பிளான் இஸ் கெட்டிங் குட். யாக்ரஸ் ஸ்கோரிங் கோல் against bottom of. If you take a list of losses we lost in previous season against bottom of the team. எஸ், நீ மோஸ்ட்டாக பெரிய டீம்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மி தான். ஜென்ரலாக மீடியா கோரான டீம்ஸ் பாட்டம் ஆஃப் த டீம்ஸ் அதிகம். அந்த மாதிரி மேட்சஸில் யூ நீட் டு கெட் கோல்ஸ். அதில் இருந்தாவே நீ மொமெண்டம் வச்சு இந்த டாப் ஆஃப் த டீம்ஸில் எப்படியாவது பண்ணிக்கலாம். போன சீசன் ஆர்சனலுக்கு அதான் வரல அப்படின்ற மாதிரி நம்ம ஜோன் சொல்கிறார். ஸோ இந்த சீசன் அது வந்திருக்கு, எகெயின்ஸ்ட் பாட்டம் ஆஃப் த டீம்ஸ் கிட்ட அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் யாக்ரஸ் இருக்கும் ப்ரோ, பட் பிளேயர் லைக் சாக்கா ஷுட் பர்ஃபார்ம் அண்ட் ஸ்கோர். எஸ், சாக்கா 100% நல்லா ஆடணும். பட் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபார்ம் இல்லை சாக்காக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஆஃபாக தான் விளையாடிட்டு இருக்கான். ஸோ ஒரு டைமில் ப்ரீவியஸ் சீசன் போன சீசன் ஓடகார்ட் சாக்கா காம்போ சூப்பராக இருக்கும் ஒரு டைமில். இந்த சீசன் ஓடகார்டும் நான் பார்க்கல, சாக்காவும் இருக்கிற இடம் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்கு எல்லாமே சம்மரைஸ் பண்ணணும்னா இந்த சீசனில் எப்படியாவது ஒரு டைட்டில் ஆர்சனலுக்கு வந்துடுச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் எல்லாமே வந்துடும். இன்னும் ஒரு 2-3 சீசன் சாலிடாக பெட்டராகவே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒரு சில்வர் வேர் வந்ததுனாவே இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். 22 தெரிஞ்சிடும் பேசிக்காக. EFL கப் ஃபைனல்ஸ் அகெயின்ஸ்ட் மேன்செஸ்டர் சிட்டி எங்கே நடக்குது? வெம்பிலியில் நடக்குது, கரெக்ட். ஸோ வெம்பிலியில் நடக்கும் போது ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு சீரியஸாக ஒரு ரியாலிட்டி செக் 2 டீமுக்குமே தெரியும். யார் ஜெயிக்கிறாங்களோ ஒரு கோயிங் ஃபார்வர்ட் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்க போது. அண்ட் ஸ்ட்ரைக்கர் யாருமே ஃபார்மில் இல்லை ப்ரோ. எஸ் ப்ரோ, கரெக்ட் தான். ஸ்ட்ரைக்கர் யாருமே ஃபார்மில் இல்லை. அதனால தான் டிஃபெண்டர்ஸ் ஸ்டெப் இன் பண்ணுறாங்க, டிஃபெண்டர்ஸ் கோல் அடிக்கிறாங்க கார்னரில். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஜோன் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, பாட்டம் ஆஃப் த டீம்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் அடிக்கிறாங்க. பிக் டீம்ஸ் கிட்ட தேர் ஃபைண்டிங் இட் ஹார்ட். பட் பாட்டம் ஆஃப் த டீம்ஸ் கிட்ட நிறைய சான்சஸ் வந்து போன தடவை எடுக்கல, இந்த தடவை எடுக்கிறோம். இந்த மாதிரி டாப் டீம்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி கோல்ஸ் வந்தால் போதுன்ற மாதிரி அவரோட கருத்து. பட் எஸ், ஸ்குவாட் ரொட்டேஷனும் நல்ல பண்ணணும் இருக்கு ப்ரோ. அவங்க கிட்ட ஸ்குவாட் ரொட்டேஷன் டெஃபினட்டாக நல்லா பண்ணணும், கரெக்ட் தான். எஸ்ஏ வந்து ஒரு டைமில் நடுவில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸ்பர்ஸ் கிட்ட ஒரு ஹேட்ரிக் அடிப்பார், அதுக்கப்புறம் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அவர் சரியாக விளையாடல. பட் எகெயின் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பிக்சர் ஸ்பர்ஸ் கூட திருப்பி விளையாடுவாங்க. அந்த மேட்ச்லேயுமே ஒரு 2 கோல்ஸ் அடிச்சிருப்பார் போன மேட்ச், கரெக்டாக.
பட் அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் திருப்பியுமே ஒரு கேமில் சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் மேட்ச் பிரைட்டன் கூட இருக்குது. அந்த மேட்ச்சில் எப்படி விளையாடுறாங்கன்னு கிளியராக ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் ரைஸ் சப்ஸ்டியூட்டட் எஸ்டர்டே பிஃபோர் த கேம் இன்ஃபார்ம் தட் இஸ் கோயிங் டு ஹேவ் ஃபோர்த் பேபி. ஓ ஸோ அதனால தான் சப்ஸ்டியூட் பண்ணாங்களா ரைஸை? ஓகே, ஐ வாஸ் வண்டரிங் ஆக்சுவலி எதுக்கு ரைஸை தூக்குனாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் ஃபோர்த் பேபி ரைஸுக்கு வரப்போதா, பையனுக்கு வந்து ஸ்டாமினா உச்சக்கட்டம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. எஸ், ஜோக்ஸ் அபார்ட். பட் எனிவேஸ் ஸோ அதனால தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ நெட்டோக்கு ரெட் கார்டு தேவையில்லாத ரெட் கார்டு கேமை மாற்றி போட்டுச்சு. கிட்டத்தட்ட 75th மினிட் என்னமோ வரும். அண்ட் ரெட் கார்டு மழையாக வந்திருக்காங்க பேசிக்காக. ஸோ செல்சி டீம் வந்து இதில் ரீஸ் சொல்லுவார்னு நினைக்கிறேன், எவ்ரி டைம் இட் இஸ் நாட் த சேம் பிளேயர். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தட். ஆப்வியஸாக யூ நீட் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் தான். ஸோ ஒரு டைம் ஒரு பிளேயர் வாங்கினாவும் உங்கள் டீம் தானடா அது பண்ணுது. ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். அண்ட் எஸ், நெட்டோ டென்ட் ரியலைஸ் தட் ஹி காட் அ ஃபர்ஸ்ட் yellow card. No one will go for that slight tackle when you're already on the first card. Game awareness is not up to the mark. எஸ் சச்சின், எஸ் அதுதான் நானுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் yellow card அவர் கொடுத்ததே தெரியலன்றார் அவர். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கார்டு கொடுத்ததே தெரியலப்பா, அதனால தான் நான் போனேன் செகண்ட் இதுக்கு ஃபவுலுக்கு அப்படின்ற மாதிரி போகிறாரு. பட் கேம் அவேர்னஸ் அந்த இதில் என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியலையா? உங்கள் மேனேஜருக்கு தெரியலையா? போஸ்ட் மேட்ச்சில் வந்து சொல்கிறான் மேனேஜர், அவருக்கு வந்து ரெஃபரி ஷுட் ஹேவ் கம்யூனிகேட்டட் பெட்டர்னு சொல்கிறான். தெரியல. அண்ட் ப்ரோ EFL ஃபைனல்ஸ் ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது ப்ரோ. சிட்டி சைடில் சொல்கிறேன் நான் முடிஞ்ச உடனே இன்டர்நேஷ்னல் பிரேக் வந்துடும் ப்ரோ. இல்லை சர்வேஷ், ஆர்சனலுக்கு அது பெரிய எஃபெக்ட் ஆகும். ஸோ சிட்டி பற்றி எனக்கு தெரில, பட் 100% ஆர்சனல் அந்த டைட்டில் EFL அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே கான்ஃபிடென்ஸ் ஒரு வந்துருச்சுல. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமாக சில்வர் வரல. அதுக்கு முன்னாடி FA கப் ஆத்லேட்டா அப்போ தான் வருவார். அந்த சீசனில் FA கப் அடிப்பாங்க. எப்படியோ ஒன்று பேசிக்காக எடுக்கும்போது தான் வரும். உனையமரிக்கு அப்புறமா யாரோக்கு அப்புறம் வரும், அப்போ தான் அடிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சில்வர் வருது அப்படின்னா உன் மொமெண்டம் இனிமே பூஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஆர்சனலுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அது இட் வில் ப்ரெஷர் சிட்டி. ஏன்னா மொமெண்டம் டவுனில் தான் நீங்கள் 2 points கேப்பில் சிட்டி வந்திருக்கீங்க, கரெக்டா? ஸோ இப்போ இந்த மேட்ச் அவங்க டைட்டில் அடிக்கிறாங்க அப்படின்னா இனி வர மேட்ச்சை தோக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மொமெண்டம் தான் போவாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன். அண்ட் எஸ் ரெக்கார்ட் ஐ திங்க் நெட்டோ, எஸ் நெட்டோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஃபஸ்ட்டான ஒரு டேக்கிள், டிசர்வ் ஃபார் yellow card, டிசர்வ் ஃபார் ரெட் கார்டு, செகண்ட் yellow, மேட்ச் கான். அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், பேசிக்காக ஆகஸ்ட் எப்போ 22 21 தெரில, மேபி அதுக்கும் மேலே நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் அபவுட் த எக்ஸாக்ட் இயர். பட் ஆர்சனல், மான்செஸ்டர் சிட்டி, மேன் யுனைடெட், லிவர்பூல் இந்த எந்த டீம்ஸ் கிட்டேயுமே செல்சி வந்து ஹோமில் வின் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், பிக்கஸ்ட் வரிங் பாயிண்ட் ஃபார் செல்சி ஆக்சுவலாக. ஸோ ராஸ்னர் கிட்ட ப்ரீமியர் லீக்ஸில் தேர் ஆக்சுவலி டூயிங் வெரி குட். தொடர்ந்து ஒரு 4 மேட்சஸ் வின்னிங்கில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் ஆர்சனல் கிட்ட எல்லா மேட்சுமே தோத்துறாங்க. EFL 2 லெக் தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேயுமே தோத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் பிக்சர்ஸ் அவங்க ஹோம்லேயுமே ட்ரா பண்ணாங்க. கரெக்டாக ட்ரா பண்ணாங்க. அப்படி தான் போய்ட்டு எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்கிறேன் ப்ரோ. தோத்தாலும் ரீக்ரூப் பண்ண டைம் இருக்குது. எஸ் சர்வேஷ், உங்களுக்கு டைம் ஓகே, நீங்கள் ரீக்ரூப் ஆகி வருவீங்க. ஓகே, ஆர்சனல் ஆல்ரெடி லீடில் இருக்காங்க 2 points பீயிங் ஃப்ராங்க். அவங்களுக்கு வந்து இந்த இப்போ அவங்க பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணாதானே சிட்டிக்கு வந்து ஏதாவது எட்ஜ் பண்ணி வர முடியும். உங்கள் கூட ஒரு மேட்ச் இருக்குது, ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அந்த கப் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க மொமெண்டம் ஏறிடும். ஸோ அதனால சிட்டி வந்து ப்ரெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் பேசிக்காக நெக்ஸ்ட் மேட்ச் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஆர்சனல் கை கொடுக்கும். ஆர்சனல் கை கொடுத்ததுன்னா சிட்டிக்கு ஆப்வியஸாக அது த்ரெட்டாக மாறும். ஸோ அந்த விதத்தில் சொன்னேன். அண்ட் ஐ திங்க் Tottenham are downgrading to spot of relegation. What do you think? Can't imagine a top 6 club going for relegation spot. They got current சூப்பர் ஸ்டேடியத்தை கெட்டினாங்க, லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டேடியம். சச்சின் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். அண்ட் நம்ம பசங்க சச்சின் சில பேர் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்கிரிப்ட் படி அது நடக்காது ப்ரோ, ஸ்பர்ஸ் ரெலிகேட் ஆக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க விளையாடுறது வந்து டெஃபினட்டாக ரெலிகேட்லாம் கொடுக்கணும். உல்வர்ஹாம்ப்டன் கஷ்டப்பட்டு ஆடுறாங்கப்பா, ரெலிகேட்டட் டீம் தான் எனக்கு தெரிஞ்சு, ரெலிகேஷனில் தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் அவங்க வர்றதில்ல, ரொம்ப அன்லைக்லி. அவங்க உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. நீ எதுக்குடா விளையாடுற? நீ வந்து எப்படியோ ஆல்ரெடி நான் சாம்பியன்ஸ் லீக்கில் வின் பண்ண போகிறேன் அந்த கான்ஃபிடென்ஸில் விளையாடுற மாதிரி இருக்குது. ப்ரீமியர் லீக்கில் ஒரு எஃபர்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பூஸ்ட் தான். எத்தியாடுக்கு கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. எஸ் சார், விஷஸ் தான் சொல்லியிருந்தேன். ஃபைன். அண்ட் ஆல்சோ ஸோ இதெல்லாம் தான் பாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு
போஸ்ட் மேட்ச் அனலைஸ் பற்றி பேசணும்னா ஸோ அண்ட் கேம் வீக் 28ல எகெயின் ரிஷிக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் ராஜேஷ்க்குமே ஒரு வாழ்த்துக்கள். இப்போ வரைக்குமே அவங்க 2 பேர் தான். ராஜேஷ் வந்து 28 இல்லை பேசிக்காக 2 வீக்ஸும் சேர்த்து ராஜேஷ் தான் டாப் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ப்ரெடிக்ஷன் கிங்கில். போன வீக் 28ல வந்து நம்ம ரிஷி வின் பண்ணியிருக்காரு இந்த கேம் வீக் 28ல. ஸோ 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ 6 பாயிண்ட்ஸ் அண்ட் கீழே இருக்கிற ஜிம்மி நிறைய பேர் எல்லாருமே லைனாக தான் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பட் கோயிங் ஃபார்வர்ட் 29th இந்த மிட் டே நடக்க போகுது. ஸோ நாளைக்கு வேணால் நம்ம ப்ரெடிக்ஷன் போடலாம். ஸோ டெஃபினட்டாக வந்துருங்க. அண்ட் கிட்டத்தட்ட அவ்வளோதான் நினைக்கிறேன் பாய்ஸ். வேறு எதுவுமே இல்லை, வேறு ஏதாவது பாயிண்ட் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் டெஃபினட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். இது வரைக்குமே எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. அண்ட் எஸ் பாய்ஸ் லைக் பண்ணுங்கள் வீடியோவை. அப்போ தான் இந்த வீடியோ மற்ற பீப்புளுக்குமே ஷேர் ஆகும் சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. நன்றி, வணக்கம்.